முன்னே வினயகலம் மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதன்றி நன்னினர்பால் செயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாடி அம்பும் கலித்துறை அந்தாதி உதேச நெஞ்சமே வினயன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லித்தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. நிகரன்றி நின்றையன் ஈசதைக்கு நின் அருளின்கனன்றி புகழொன்று வெள்ளை அருட்கும் பகுதே புகழ் உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா இனாம் பழுதே அகலும் பொருதன் பயனிது ஒரு முக்கும் ஆன பின்னே. சுவாமி திருவரங்க தமுதனார் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பாசுரத்தை நமக்காக அமைத்தார். 108 பாசுரங்களோடு கூடியதே ராமானுஜ நூற்றந்தாதி. ராமானுஜா 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 என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் அந்த திருநாமத்தை வைத்தார். இதை காயத்ரி என்றும் சொல்லப்படுகிறது. பிரபந்த காயத்ரி, பிரபந்திர சாவித்ரி என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு முக்கியமான கிரந்தம், சர்மபர்வையோடு இருக்கக்கூடிய கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அதில் நாம் 48ஆம் பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நிகரன்றி நின்று என் ஈசதைக்கு நின் அணுவின் கண்ணன்றி புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ். இதற்கு முந்தின பாசுரத்திலே எனக்காரும் நிகரில்லையேன்னு தெரிவித்தார். அந்த எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திலே வகுந்து புகுந்தபடியாலே எனக்கு சமமானவர் யாரும் கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். அதே போல அருள் கொடுப்பதிலே அவருக்கு சமமானம் கிடையாது, அந்த அருளை பெறுவதிலே எனக்கு சமமானவர் கிடையாதுன்னு தெரிவித்தார். அப்ப சமமானவன் கிடையாதுன்னு சொன்ன உடனே ராமானுஜர் ஏதோ சந்தேகம் வர, அந்த சந்தேகத்தாலே பிறந்த பாசுரம் இது. என்ன சந்தேகம்? திருவரங்கத்தவரே நீர் என்னை விடமாட்டேன்னு சொல்லி, அதே போல நானும் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி, ஒருவேளை விடக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்ததுன்னா அப்படின்னா என்ன தெரிவிக்கிறேன்னா, ஒருவேளை இனி நாம் பொழுதே அகலம் பொருள்னு தெரிவிக்கிறாங்க. நம்மை விட்டு வேறொரு விஷயத்தை நீ அவலம்பித்தால், வேற யாரோ ஒருத்தர் திருடியை நீர் பிடித்தாயானால், அல்லது நாம் உண்மை விட்டு போக வேறு விஷயத்தை விரும்புதல் என்பது இருந்ததுன்னா, இந்த 2 விஷயத்தை எடுக்கிறார். நாம் உம்மை விட்டு வேறொன்றை விஷயத்தை விரும்புதல். நீர் என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்தவனார் என்னை விட்டு மற்றொருடைய திருவடியை பற்றினாயானால் அப்ப விலக வேண்டியதானே அப்படின்னு தெரியுது. ஏன்னா அமிர்தனார் வேறு விஷயத்தை பிறத்தால் விலக வேண்டியதுதான். அதே போல எம்பெருமானார் வேறு விஷயத்தை விரும்பினாலும் விலக வேண்டியதுதான். அப்ப அந்த ஆனந்தம் நிலைத்து நிற்காதே அப்படின்னு தெரிவிக்க, அதற்கு சமாதானம் வரைக்குமா போலதான் இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் சுவாமி திருவரங்கத்தவன். என்னுடைய தாழ்ச்சி அத்தனைக்கும் தேவரீருடைய கிருபைதான் புகலிடம். நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு, நீசதைதான் தாழ்ச்சி, அந்த தாழ்ச்சி தேவருடைய கிருபைதான் புகலிடம். அதே போல தேவரீருக்கு கிருபை இருக்கணும், அந்த கிருபைக்கு புகலிடம் எது தெரியுமா? அடியனுடைய தாழ்ச்சி தான். அந்த கிருபைக்கு அத்தனைக்கும் அடியனுடைய தாழ்ச்சி தான் புகலிடம். இப்ப 2 பேருக்கும் புகலிடம் இல்லாமல் இருக்க இல்லையே. அடியனுக்கு புகழும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபைக்கு புகலிடம் அடியனுடைய தாழ்ச்சி. இப்படி இருக்க செய்து பயனிது ஒரு முக்கியமான பின்னே. இப்ப இருவருக்கும் இது பயனாக இருக்கிறபடியாலே தேவரீரும் அடியனை விட்டு அகழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது, அடியனும் தேவரை விட்டு வாய்ப்பு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இது அவதாரிகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதற்கு மேல பதபதார்த்தங்கள் தான் ஆரம்பிச்சது. அப்படின்னா என்னுடைய நைச்சம் இருக்கே தாழ்ச்சி, அது எப்படிப்பட்ட தாழ்ச்சி தெரியுமா? நிகரில்லாத தாழ்ச்சி. நிகர் இல்லாததான தாழ்ச்சி. அப்படின்னா நின்ற தாழ்ச்சி.
நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு. அப்படின்னா இந்த தாழ்ச்சி போகுமான்னா போகவே போகாது. அதனால அந்த சப்தம் நின்றன் விடும். நின்று தன்புகள் ஏற்றாருளினான் கண்ணிச்சிருக்காங்க. நின்றன்னு சொன்னாலே அப்படியே நிக்கிறதுன்னு அர்த்தம். நான் அங்கிருந்து நகராதுன்னு அர்த்தம். அதே போல நின்ற தாழ்ச்சி அப்படின்னா ஆழ்வார் திருமலை சுவாமி தெரிவிக்கிறார். ராமகிருஷ்ண சுவாமி நின்றன்னு சொன்னாலே எப்படி சிரமப்பட்டாலும் அது அகல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி. ஏன்னா இந்த தாழ்ச்சியானது என்னை விட்டு போக போவது கிடையாது. ஏன்னா தேவர் என்ன தெரிவிக்கிறேன், நாளைக்கு ஒருவேளை இந்த தாழ்ச்சி விட்டு என்னை விட்டு போனால் அப்ப நைச்சியம் இருக்காது. எப்ப நைச்சியம் இல்லையோ, நைச்சியம் இல்லாதபடியால அந்த நைச்சியத்துக்கு புகலிடம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஒருவேளை தேவர் என்ன தெரிவிக்கிறது, இந்த தாழ்ச்சி போனா தேவர் என்னை விட்டு நெருங்கியா போயிடுவாரு. இல்ல, தாழ்ச்சி போகாது. அதனால தேவரர் அடியின் தேவரை விட போவது கிடையாது. அதே சமயத்தில் தேவர் என்ன தெரிவித்தது, எனக்கு இந்த கிருபை தேவருடைய கிருபை, தேவருடைய கிருபைக்கு அடியுடைய தாழ்ச்சியை தவிர வேறு புகலிடம் கிடையாது. அதனால தேவருக்கும் அடியுடைய தாழ்ச்சி தான் புகலிடம் தேவருடைய கிருபைக்கு. அதனால இருவரும் விட்டு பிரிவது என்பது சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் அடிவன் பிரிவு போது கிடையாது, ஆத்மா இருக்கிற யாவதாத்மா பாவின் திரிப்பார். அப்ப அந்த நைச்சியம் என்பது இருந்து கொண்டே இருக்க போகிறது. அதே போல நைச்சியம் மட்டுமல்ல, மேற்கொண்டு அந்த நைச்சியம் ஒரு காலத்தில் இருந்தது ஒரு காலத்துல போகும் என்பது கிடையாது, எப்பொழுதும் நிச்சயமா இருக்க போகிறது. இப்படி தெரிவிக்கிறாள் இல்லையா. சாமானிய லோகத்துல சில பேர் சம்சாரத்துல ஒருத்தர் நல்லா தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு வராச்சு. எந்த லோகத்துல பார்த்துட்டு வரைச்சே இந்த விஷயத்துல இவருக்கு நல்ல குணம் உண்டு, இந்த விஷயத்துல இவர் நல்ல குணம் உண்டு அப்படின்ற பேர் யாரையுமே காணும். அந்த மாதிரி நல்ல குணம் இருக்கிறவர்கள் இருக்கிறாருன்னா அவ்வளவு தூரம் இருக்கிறதா தெரியல. நல்ல குணங்கள் சில பேருக்கு தான் உண்டு, சில பேருக்கு இருக்கிறதா தெரியல. இப்ப நல்ல குணம் இருக்கிறதா தெரியலையனோ, அப்ப சில பேர் அந்த மாதிரி நல்ல குணங்கள் இல்லாதவர்கள் சில பேர் இருக்கா இல்லையா, அவளை எல்லாரும் ஒன்னா சேருவோம். இவாட்ட சமதமாதி குணங்கள் இல்லை, ஆத்ம குணங்கள் இல்லை, நல்லது இல்லாம போகுது, தீயது நிறைய இருக்கு. நல்லது இல்லாமல் போனாலும் தீயது நிறைய இருக்கு. நல்ல குணங்கள் ஒன்று கூட இல்லை, ஆனா தாழ்ச்சிய நிறைய இருக்கணும். அந்த மாதிரி அத்தனை பேரை சேர்த்தாலும் ஆனால் என்னுடைய தாழ்ச்சிக்கு சமமாக அது இருக்குமானா கிடையாது. அத்தனை தாழ்ச்சி. அததான் நிகரின்றி நின்ற என் நீஷதை. அந்த நீஷதை என்று சொல்லக்கூடிய தாழ்ச்சி அவரை தனித்தனியே ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, அல்லது வெவ்வேறு விதமாக ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஆராய்ச்சி இருக்கணும். அந்த ஆராய்ச்சியானது இந்த குணத்தை காட்டிலும் அது மேம்பட்ட குணம்னா அந்த இடத்துல தாழ்ச்சி, அந்த தாழ்ச்சியை விட அது இன்னும் மேம்பட்டதுனால தாழ்ச்சியா இருக்கும்னா இதுதான் தாழ்ச்சியா இருக்கும் தெரிகிறார். அப்படிப்பட்ட நைச்சானுசந்தானத்தாலே நைச்சத்தாலே உலகத்தில் கூட எத்தனை தோஷங்கள் உண்டோ அந்த தோஷங்களிலே ஆராய்ச்சி பார்த்தால் என்னை போல லவலேசம் குணம் இல்லாதவர்கள் தோஷங்கள் அநேகம் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அத்தனை தோஷத்தோடு இருக்கக்கூடிய அதனாலதான் நீசதை, நிகரின்றி என் நீசதை. அப்படின்னா எனக்கு நிகர் மற்றொரு நிகர் கிடையாது. இதுல தோஷத்துல, தாழ்ச்சியில, நீசதையில மற்றொரு நிகர் கிடையாது. நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு அப்படின்னு. அப்ப அடுத்து நின் அருளின் கரண்டு புகழொன்றுமில்லை அருக்கும் அகுதே புகழ். நின் அருள், இது நின்னருள் உன்னருள். உன்னருளுக்கு அப்ப நீ என்பவர் மிக உயர்ந்தவர். சுவாமி ராமானுஜர் பார்த்து தேவரே மிக உயர்ந்தவர். இப்ப நிகரில்லாத என்னுடைய நைச்சியம், நிகரில்லாத என்னுடைய நைச்சியம் இருக்கே, இந்த நைச்சியத்தை சமர்ப்பிக்கப்படுகிற உபகாரமாக தேவரீர் இருக்கிறீர். நம்ம கோயிலுக்கு போறோம், கோவிலுக்கு போச்சுட்டு ஏதாவது இருக்க, ஏதாவது உண்டா சுவாமி கொண்டு போறதுக்கு, அதாவது உபகாரம் ஏதாவது கொண்டு வரலாம் கேட்பா. அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் பாக்கு மத்த எதாவது உண்டு அதெல்லாம் கேட்கிறாரணும். அந்த மாதிரி இப்ப ராமானுஜர் என்கிற ஒரு ஆச்சாரியனை சேவிக்க போறார் திருவரங்கம் தமிழார். போர்ச்ச வெறுங்கையோடு போகலாமோ? அது என்னமோ சுவாமி போகணும், போக முடியாதுன்னு. இப்ப வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் என்னென்ன உண்டு முந்திரி வப்பு திராட்சை எல்லாம் எடுத்துன்னு போனோமோ. இவர் என்னதுமா எடுத்துன்னு போனார், நைச்சியம் நீஷதையை கொண்டு போயிருக்கார். என்ன சுவாமி நீஷதை கொண்டு போன அங்கீகாரம் பண்ணுவார்னா, ஏன்னா அந்த அங்கீகரிக்கிறவன்னா இங்க சுவாமி ராமானுஜர் இந்த திருவரங்கத்தவரால் அங்கீகரிக்கிறவனாலே
அதுக்கு அதிகாரம் இருக்கான்னு பாக்குறாரு. என்ன அதிகாரம் வேணும்? நைச்சியம் நிறைய இருக்கா, தோஷங்கள் நிறைய இருக்கா, நைச்சியம் நிறைய இருக்கா. ஏன்னா அவதனாரை போல என்ன அப்படிப்பட்ட நைச்சியம் நிறைய இருக்கிறதால தான் எனக்கு வேணும் அப்படின்னு பாக்குறாருனோ. அப்பதான் அந்த அமுதனாரை திருவரங்கத்துல அங்கீகாரம் பண்றானா. அப்படிப்பட்ட நைச்சியம். இந்த நைச்சியத்துக்கு உன் அருளை தவிர மற்றொரு புகழ் கிடையாது. இந்த நைச்சியத்துக்கு உன்னுடைய அடையாள மக்கள் கிடைக்கிறது. ஏன்னா உன்னுடைய கிருபைக்கு உரிய புகழ் ஒன்றுமில்லை. அப்பனா இந்த இப்படிப்பட்ட ஒதுங்க நிழல் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய வெயில் காயிருதுன்னா நிழல போறேன்னா என்னன்னா ராமானுஜனுடைய திருவடி நிலை கிருபா பிரபாவம், அதை தவிர வேற நிழல் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அருக்கும் அதுவே புகழ், அருக்கும் அதுவே பொருள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப இது வரைக்கும் தன்னை பத்தி சொன்னார். என்னுடைய நைச்சியத்துக்கு தேவனுடைய அருளை தவிர வேறு புகழ் கிடையாதுன்னு சொன்னார். அதற்கு முன்னு தெரிவிக்கிற பண்ணுவோம். உலகத்தில் எனக்கு நிகரான நைச்சியம் படைத்தவர் யாருமே கிடையாது. அவ்வளவும் தோஷத்தையோ பூரி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட தோஷம் என்ன இருக்கு. அடுத்து நிகரென்று நின்ற என் நீசதைக்கு அது வேணும். நின் அருளின் கனன்றி புகழ் ஒன்றுமில்லை அவர்க்கும் அகுதே புகழ். சரி, இனி உனக்கு கிருபை அபாரமா இருக்கு. அந்த கிருபைக்கு என்ன விட்டு ஆள் கிடையாது. அந்த கிருபை யார்ட்டா கொடுக்கணுமோனோ, யார்ட்டா அந்த கிருபையை சமர்ப்பிக்கணுமோனோ, சமர்ப்பிக்கணும்னா யார்கிட்ட சமர்ப்பித்து குற்றம் அதிகமா இருக்கிறது தான் கிருபையை காட்ட முடியும். குற்றம் அதிகமா இருக்கிறது தான் கிருபையை காட்டணும். குற்றமே இல்லை சுவாமி, எங்க கிருபையை காட்டுறது? இப்ப சீவைகுணத்து கிருபை காட்டுறது இது இருக்கான்னா, நிலை இருக்கான்னா கிடையவே கிடையாது. கிருபை எங்க காட்டுவ? அங்க கலங்குவாரும் கிடையாது, கலக்குவாரும் கிடையாது, ரெண்டு பேரும் கிடையாது அங்க. அதனாலதான் அங்க நீதி வாரம் தெரிவித்தார். அமர்நாதி பிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமரன் என்னவர்கோன் விரையார் பொருள் வேண்டவுடன் நிமரன் நின்மரன் நீதிவானவன். நீதி தெரிந்தவர்கள் நல்ல பகவானுக்கு சேஷபூதம் தெரிஞ்சு அந்த கைங்கரிய நமையச்சேதி வாதினகா அந்த கைங்கரியத்தில் நிரந்தரா இருக்கிறானோ அவளுக்கு அங்க கிருபை காட்டுறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிருபை எங்க இருக்கும்? குற்றம் இருக்கிறதான் கிருபையை காட்ட முடியுமோனோ. அப்ப என்கிட்டதான் கிருபை பூர்ணம் அதிகமா இருக்க நீசத்தை. அந்த அந்த நீசத்தை அதிகமா இருக்கிறபடியாலே மத்தவாட்ட யாருமே கிடையாது. அதனால தேவனுடைய கிருபைக்கு என்னை விட்டால் ஆள் கிடையாது. அதாவது இருப்பதிலேயே தாழ்ச்சி சில பேர் இருக்கலாம், சில பேர் தாழ்ச்சி இருக்கலாம். ஆனா அந்த தாழ்ச்சிக்கெல்லாம் தாழ்ச்சி அடியேந்தான், தாழ்ச்சிக்கெல்லாம் தாழ்ச்சி அடியேந்தான். ஆகையாலே என்னுடைய நீசதையை என்ன பண்றது? தேவனுடைய கிருபையுடைய வேறு புகழ் இல்லை. என்னுடைய தாழ்ச்சிக்கு தான் உன்னுடைய தேவனுடைய அருள் விடுவதற்கு உத்தமமான பாத்திரம், உத்தமமான பாத்திரம். ஏன்னா நம்ம ஏதோ நல்ல பாத்திரத்தை வாங்கிக்கிறோமோ, சார் நல்ல விஷயம், இதெல்லாம் நல்ல விஷயத்துல சொல்றது. ஆனா இங்க தீய விஷயத்தை சொல்ற. தீய விஷயம்னா தேவனின் கிருபையை காட்டணும், தோஷத்துக்கு காட்டணும். அடியாட்டுக்கிற தோஷம் மாதிரி யாருமே இல்லையே, அதான் இல்ல. அப்ப அப்படி என்னன்னா ஆச்சார அனுகிரகம்னா அதற்கு ஏற்ற பாத்திரமா இருக்கணுமோனோ, அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரபூதரா இருக்கணுமோனோ. அந்த அனுகிரகம் என்ன? கிருபை. அந்த கிருபைக்கு பாத்திரபூதர் யாரு? நிகரென்று நீசதை என்று சொல்லக்கூடிய அடியன் தான் தெரிகிறார். அதே போல உன்னுடைய அருள் இருக்கையா, அந்த அருள் என்பது அடியேனை விட்டா அந்த அருளுக்கு வேறு புகலிடம் கிடையாது. ஏன்னா அந்த நீசதையுடைய நீசதையே அடியன். திருவரங்கத்தவ என்ன பேர் சுவாமி? நீசதை, தாழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உன்னுடைய அருள் விடுவதற்கு நான் தான் பாத்திரம். அப்ப நான் தான் பாத்திரம்னு சொன்னா இந்த இடத்துல நபருங்க ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், ராமானுஜ தயாபாத்திரம் சொல்றோம். அப்ப இந்த உயர்த்தியா சொல்றோம். ஆனா இங்க உயர்த்தி இல்ல, நம்ம சாமானியமா சொல்றது அருள் கிருபை இதெல்லாம் உயர்த்தியா சொல்லணும். ஆனா உன்னுடைய அருள் விடுவதற்கு தாழ்ந்த பாத்திரம் அடியேன் தான் தெரிவிக்கிறார். ஏன்னா அருள் சாமானியம் என்ன சுவாமி? அருள் தயாபாத்திரம். என்ன தயாபாத்திரம்? ராமானுஜ தயாபாத்திரம், ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். அவாபா தங்கள் ஆச்சாரம் தயாபாத்திரம் சொல்லிடலாம். அது உயர்த்தியா சொல்றது. பட் இங்க சொல்றதுன்னா இப்படிப்பட்ட தாழ்ச்சிக்கு எதுன்னா அந்த பாத்திரம் எது? அடியந்தான், அடியந்தன் பாத்திரம். அப்பனா அது உயர்த்தில தாழ்த்தில. அப்பனா ஏன்னா உன் அருள் உயர்ந்த நிலையிலே. ஏன்னா இலோகத்துல உயர்ந்ததா இருக்கிறது யாரும் பார்க்க போறது கிடையாது. உயர்ந்ததா இருந்ததுன்னா அவன்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. உன் அருளை தாழ்ந்தவன் கிடைக்குமா கிடைக்குமான்னு கவலைப்படுறது.
அந்த கவலைப்படுவதற்குண்டான ஒரே వ్యక్తి அடியன்தான். ஏன்? தோஷத்தையே பச்சையாக கொள்ளக்கூடிய தன்மை அந்த கிருபையானது, அந்த அருளானது எதிர்பார்க்கிறது. அதனால் அனுத்தமமான பாத்திரம், ஆசிரமத்தில் அனுத்தமமான பாத்திரம்னா, அந்த அனுத்தமம்னா தேவரீருக்கு தகுதியான பாத்திர போதன் யாருன்னா அடியன். இதுல நீஷத்தையில, தாழ்ச்சியில, அப்படிப்பட்ட பாத்திரம் நான் தான். அதனாலதான் ஆகையால் என்னுடைய நிகரை உடைய தேவனுடைய அருளுக்கு புகழ் கிடையாது. என்னுடைய நிகர், நிகர்ந்த நீஷதை, அந்த நீஷதை உடைய தேவனுடைய அருளுக்கு புகழ் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நிகரின்றி நின்றைய நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்று வெள்ளி அருள்க்கும் அகுதே புகழ். அடுத்து உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா இனி நாம் பழுதே அகலம் பொறுமன். புண்மையே கிடையாது. தன்னுடைய புண்மையை பற்றி இத்தன் நாய் சொன்னார். இப்ப என்ன தெரிவிக்கிறாரு? தோஷமே தட்டாத நித்திய சூர்கள் தெரிவிக்கிறார். புண்மையே கிடையாது. புண்மையிலோர் பகரம் பெருமை ராமானுஜா, ஒரு துயம் தோஷம் இல்லாதவர்கள். ஏன்னா இத்தனை என்ன சொன்னார்? தான் தாழ்ச்சி, நீஷதை நீஷதை நீஷன் தன்னை சொல்லிட்டார். இப்ப உண்மையிலோர் பகரம் பெருமை என்னன்னா, ஒரு தோஷமே இல்லாத அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்னு சொல்லுவா, அந்த நித்திய சூரிகளை கொண்டாடுறா. ஏன் கொண்டாடுனா, நித்திய சூரிகள் எல்லாம் சுவாமி ராமானுஜனுடைய பெருமையை பேசுறாளாம். உண்மையினோர் பகரும் பெருமை ராமானுஜா, எந்த விதமான தோஷமற்றவர்கள், அப்படிப்பட்ட தோஷமற்றவர்கள் உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா, தாழ்ந்தவர்களாலே புகழப்பட்டால் அது பெருமையே கிடையாது. ஏன்னா மிக மேம்பட்டவர்களா புகழப்படணும். ஒருத்தருடைய புகழ நல்லா போகோன்னு இருக்கிறாருன்னா, நல்லா புகழ்கிறாருன்னா, யாரோ வாசல்ல போற புகழ்ந்தா பெரிய புகழ்ச்சியே கிடையாது. அவர் என்ன சொல்ல, அவர்கள் ஒரு பைத்தியம் நல்லா புகழ்ந்து ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டு வச்சுக்கேன், அது பெருமையா கொண்டாடுவாருன்னா கிடையாது. அதே பெரிய பெரிய வித்வான். அந்த வித்வான் இன்னொருத்தரை பார்த்து கொண்டாடுறேன்னா அவரால் கொண்டாடப்பட்டாரா அப்படின்னு தெரியல. அப்ப பெரியோர்களால கொண்டாடப்படணும், பெரியோர்களால் புகழப்படணும். அப்படிப்பட்ட புகழ்ச்சி யாருக்கு உண்டு? சுவாமி ராமானுக்கு. பொன்மையினோ பகரும் பெருமை ராமானுஜா, அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்தவர். எது தெரியுதுன்னா, அப்ப வித்வானை புகழ்ந்தாதான் அது ரசிக்குமே தவிர உலகத்தோர்லாம் புகழ்ந்தா பிரயோஜனமே இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வித்வான் சொல்லுது. ஏன்னா சாமானியப்பட்ட வித்வான் சொன்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப வித்வான் புகழ்ந்தாதான் வித்வத்து பூர்ணமா தெரியும். இப்ப 2 பேருக்கு லாபம் கிடைச்சிட்டு. என்ன லாபம் கிடைச்சிட்டு? தேவனுடைய கிருபைக்கு அடியனுடைய நீஷதை தான் புகழ், அடியனுடைய நீஷதைக்கு தேவனுடைய கிருபை தான் புகழ். இப்ப 2 பேருக்கும் கிடைச்சிருத்தணும். எது கிடைச்சது? உண்மையிலோ பகரும் பெருமை ராமானுஜா இனி நாம் படுதே அகலம் பொறுமை. இனி நாம் படுதே அகலம் பொறுமை. இந்த நிலையில் இருக்கச்சது ஏன் அகலம்? பயனிது ஓருமுக்கும் ஆன பின்னே அப்படின்னா என் ஆன பின்ன பயனிது ஓருமுக்கும் ஆன பின்னே அடியனுக்கும் தேவருக்கும் லாபம் இருக்கு. அடியனுக்கும் லாபம் இருக்கு, தேவருக்கும் லாபம் இருக்கு. அப்படின்னா அடியனுக்கு என்ன லாபம்? தேவருக்குன்னா தேவருக்கு குணலாபம், அடியனுக்கு சொரூப லாபம். என்னுடைய நீஷதையெல்லாம் சுவாமி ராமானுஜர் போக்கி தன் திருவடிக்கு சேர்த்து கொண்டார். அடியனை சொல்வத்துக்கு லாபம். தேவனுக்கு என்ன குணலாபம்னா, இப்படிப்பட்ட கிருபையை திருவரங்க தவதனாருக்கு காட்டினேனே அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன தெரியுது? என் சொரூபத்துக்கு லாபம், தேவருக்கு என்னது? தேவனுடைய திருவடி. அதே என்ன சொரூபத்துல தேவனுடைய அடிய தாசன் அப்படின்னு சொல்றோமோ, அது நல்லா நிலப்பட்டு தோணும். தேவருக்கு நான் சேஷபூதம்னு எங்க நினைப்பட்டது, நிலப்பட்டு தோணும். அதான் அப்ப அடியேன்னு சொல்லி தேவரையர் ஆசையித்தால் நைச்சம் போறது. எதனால போறது? தேவருடைய கிருபையால போறது. அப்ப தேவருடைய கிருபையால போறதுன்னா தேவருக்கு அது குணலாபம், தேவருக்கு குணம். அப்ப கிருபையை காட்ட ஆளு கிடைக்கலையே எங்க காட்டுறது, எங்க தேடிட்டு தரணும். அதனால அடியனுடைய நைச்சதை தேவருக்கு குணலாபம் கிடைக்கிறது. அப்படி இருக்க செய்து அடியனுக்கும் லாபம், தேவருக்கும் லாபம். அப்ப 2 பேருக்கும் பயன் கிடைக்கிறதுனோ. அப்படி இருக்கச்சே எனக்கும் தேவரே தான் புகழ், தேவருக்கும் அடியனுடைய நீஷதை தான் புகழ். இப்படி இருக்க செய்து இரண்டும் நம்ம அறுத்து விட்டு போவதற்குண்டான வழியே கிடையாது. வீணாக அடியன் தேவரை விடுவதற்கோ தேவரீர் அடியனை விடுவதற்கோ வாய்ப்பே கிடையாது. அதனால தேவரீர் என்னை விட்டு அகழ்வதற்கோ அடியன் தேவருக்கு அணுகுவதற்கோ எந்த விதமான பிரஸ்தாபம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க. ஆக கேள்வி என்ன வந்தது? முதல்ல கேள்வி, பிரிந்து போய் விடுவோமோ?
ராமானுஜருக்கு பிரிவோமன் கேட்டாரியா, ராமானுஜ சந்தேகம். பிரிவதற்கு வாய்ப்பே இல்லையே. ஏன் வாய்ப்பு இல்லை? அடியேன் தேவரேரை விட்டு இருக்க முடியாது. அதே போல தேவரேரும் அடியனை விட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் உன்னையின்றி இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னையின்றி இல்லை. இது ஆழ்வார் பகவான பார்த்திருக்கிறார். நான் உன்னையின்றி இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னையின்றி இலை. என்னன்னா ஆழ்வார் சொன்னதுக்கு காரணமே வேறு. இப்ப திருவரங்கத்தவனால் சொல்வதற்கு காரணமே வேறு. திருவரங்கத்தவன் என்ன தெரிவிக்கிறார்? சுவாமி ராமானுஜரை பார்த்து, தேவரை அடியன் விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது, தேவனுக்கு குணலாபம். அதே போல அடியன் தேவரையை விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது, அவருடைய சொரூப சித்தம் கிடைக்கிறது. என்னது? என்னுடைய தாழ்ச்சிக்கு புகலிடமே தேவனுடைய கிருபைன்னு சொன்னார். இது தெரியாது. இப்ப பகவானை பார்த்து நீ என்ன விட முடியாது, நான் உன்னை விட முடியாது ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ, அது என்ன காரணம்? இந்த காரணம் இது இல்லை. இது சரீராத்ம பாவம், சாமானாதிகரணம், ஜெகத் சர்வம் சரீரந்தே. அவர் சொல்ற காரணம் வேறு. இங்க நீஷதையால விட முடியாதுன்னு திருவரங்கத்தை தெரிவிக்கிறார் ராமானுஜரை. அவருடைய கிருபையால அடியனை விட முடியாதுன்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னா பயன் கிடைக்கிறது. ராமானுஜர் பயன் குணலாபம், திருவரங்கத்துக்கு பயன் சொரூபலாபம். சொரூபம் சித்திக்கிறது சுவாமி திருவடி பத்தினார் அவருடைய குணத்தால். அதே போல அவருடைய குணத்துக்கு லாபம் கிடைக்கிறது எதனால? கிருபா. இந்த கிருபையை காட்டினால் திருவரங்கத்தை இருக்கு அப்படின்னு தெரியுது. அத போல நான் உன்னை இலை அன்றேன் கண்டாய் நாரணனே, நீ என்ன அன்றி இலைன்னு தெரிவிக்கிறானோ அந்த காரணம் இங்க சொல்ல. இங்க என்னன்னா சரீராத்மபம், தேவரீருக்கு அடியன் சரீரமா இருக்கேன். பகவான பார்த்து சொல்றார் ஆழ்வார், அடியன் சரீரமா இருக்கேன். அது ஒன்று. இதுக்கு சாமானாதிகரண்யன்னு பேரு. பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே வித்திக்கு சாமானாதிகரண்யம். அதனால அந்த சாமானாதிகரண்யத்தாலே தேவரீர் அன்னை பிரிய முடியாது. அடியிருந்த உந்தன்னோடு உடவே நமக்கும் ஒழிக்க ஒழியா சம்பந்தம், நவவித சம்பந்தம் அங்க பார்த்தோமோ அதுதான் இங்க தெரிவிக்கிறார் ஆழ்வார்க்கும் பகவானுக்கும். அதுல ஜெகத் சர்வம் சரீரந்தே, இந்த சரீரத்தையே சரீரமாக கொண்டுலாம் நான் ஒண்ணு விட்டு கிடையாது. தேவரீர் சரீரமாக சரீரி, பகவான் சரீரி, நாம் அத்தனை பேரும் சரீரமா இருக்கோம்னா அப்ப சாஸ்திர அர்த்தம் பூர்த்தியா பேசினார் ஆழ்வார். ஆனா அந்த சாஸ்திர அர்த்தம் தெரிஞ்சு நான் இல்லையே என்றார் திருவரங்கத்தை. அதெல்லாம் எனக்கு பூர்ணமா தெரியறதா? சாஸ்திர அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுக்காக தெரிஞ்சிருக்கா? ஒண்ணும் தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? நேரா அவர் கிருபையை தவிர மற்றொன்று எனக்கு புகலிடம் கிடையாது. அந்த கிருபையை தவிர மற்றொரு புகழும் கிடையாது நான் அறிந்தது. அப்ப என் தோஷத்துக்கு தேவரீருடைய அருள், அதுதான் புகழ். தேவனுடைய அருளுக்கு அடிய தோஷம்தான் புகழ் அப்படின்னு தெரிவிக்கிறா. ஆக ராமானுஜர் விஷயம் ராம சாதித்தான் தெரிவிக்கிறது. அப்ப இது இந்த பாட்டத்தை செவிக்கும் போது பயனிதுவோமுக்குமான பின்னேன்னு செவிப்போம். பயனிதுவோமுக்கு ஆன பின்னேன்னு செவிக்கலையா? ஆனா வியாக்கியானத்தை பயனிதுவோமுக்கும் ஆன பின்னேன்னு போட்டிருக்கு. வியாக்கியானத்தை பயனிதுவோமுக்கும் ஆன பின்னேன்னு போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் பார்த்துருவேன். பயனிதுவோமுக்கும் ஆன பின்னேன்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம சேவிக்கும் பயனிதுவோமுக்கு ஆன பின்னேன்னு சேவிக்கிறோமோனோ இது ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன? ரெண்டாவது உண்மை உண்மை சேர்ந்ததால் தான் இது என்னது ஒரே தடவை பயனிதுவோமுக்கும் ஆனதுன்னு. அப்படின்னா பயனிதுவோமுக்கு ஆனதுன்னு சொன்னா எனக்கும் பயனுண்டு, தேவரீருக்கும் பயனுண்டு. ஓரளவு புரியாது. அதாவது உண்மை சேர்த்தணும். உண்மைன்னா பயனிதுவோமுக்கும் அப்படின்னு இருக்க உண்மை தொகை இருக்கு இல்லையா? அந்த உண்மை தொகையை சேர்த்தால் என்ன கிடைக்கிறது? ஒரே ஒரு தடவை பயனிதுவோமுக்கும் ஆன பின்னு சொன்னா அடியேனுக்கும் பயன், தேவரீருக்கும் பயன் ஓரளவு புரியாது. ஆனா பயனிதுவோமுக்கும் என்றால் தானே உனக்கும் பயன் உண்டு நிச்சயமா தெரியுது. அதை விட இந்த ரெண்டு பேருக்கும் பயன் தரும் ஞானம் நமக்கு வந்த எது அது பின்னாடி புரியுது. எப்படி புரியுதுன்னா இந்த ரெண்டுக்கும் இருந்தாதான் அகலாம இருப்போம். ராமானுஜருக்கும் பயன் இருக்கு, திருவரங்கத்தபுதனாருக்கும் பயன் இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் பயன் இருக்கிறபடியால் தான் அகலாம இருப்பதற்குண்டான வாய்ப்பு. ஏன்னா திருவரங்கத்தபுதனாருக்கு பயன் இருக்கு, ராமானுஜர் பயன் இல்லைன்னா ராமானுஜர் அகழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதே ராமானுஜருக்கு பயன் இருக்கு, திருவரங்கத்தான் பயன் இல்லைன்னா திருவரங்கத்தை அகழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் பயம் இருக்கணும். அதான் பயனிது ஓர் முக்கு ஆன பென்றேன் தெரிவிக்கிறார் ஆச்சரியமான பாசம். நிகரென்று நின்ற என் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்று வெள்ளை அருட்கும் அகுதே புகழ் புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா
இனி நாம் பழுது அகலம் பொருளன் பயனிது ஓருமுக்கு ஆன பின்னேன்னு தெரிவிக்கிறார். இப்ப திலோகதியுடைய வியாக்கியான அவதாரிகை ஆச்சரியமா தவிக்கிறார். 48ஆம் பாட்டு. ராமாயணம் இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் இருந்தான் எனக்காரன் நிகரில்லை என்று இவர் சொன்னவாறே எம்பெருமானார் இவரை பார்த்து, நீர் நம்மை விட்டு காலாந்தரத்திலே வேறொரு விஷயத்தை விரும்புதல், நாம் உம்மை விட்டு வேறொரு விஷயத்தை ஆதரித்தல் செய்யில் இந்த அர்ஷம் நிலைநிற்க மாட்டாதே என்ன? என்னுடைய கைங்கரியத்துக்கு தேவனுடைய கிருபையும் அந்த கிருபைக்கு என்னுடைய நைச்சியும் ஒழிய புகழில்லையா இருக்க வியர்த்தமே. நாம் அன்னபராரிக்கு காரணம் என்ன என்கிறார். ஆசிரியமா தெரிவிக்கிறார். சொன்ன விஷயத்துதான் அவதாரம் பூர்ணமா இருக்கிற வாசிச்சாலே புரிஞ்சிடும். நான் மறுபடியும் நிகரண்டு என் நீசதைக்கு நின் நர்மங்க அன்று புகழண்டு வெள்ளி அருட்க மகுதே போலுங்க. நீரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எனக்காரும் நிகரில்லையேன்னு தெரிவித்தாரணும், எனக்கு சமமானவன் கிடையாதுன்னு சொல்லி தரணும். அந்த வார்த்தை வந்த உடனே ராமானுஜ சந்தேகம் வந்துட்டு, இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒருவேளை நாளைக்கு அடியேன்னு அதான் நான் ராமானுஜர்கள் நானே பிரிஞ்சிட்டாலும் இல்ல அவரே பிரிஞ்சாலும் அது சமமா போயிடுவேன். அந்த மாதிரி பிரிவதற்குள்ள வாய்ப்பு இருக்கான்னு ராமானுஜருக்கு எல்லாமே என்னன்னா மானச அனுபவம் தான். நேரா ராமானுஜன் வந்து கேட்டாருன்னா கிடையாது, கிடையாது, ஓப்பனாவே சொல்லிடுறேன். அது மாதிரி உண்டு. அதே போல ஆழ்வார் பாசனம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், ஒரு இடம் ரெண்டு இடத்துல எல்லாமே ஆனா இந்த அனுபவத்தை கொடுக்கறது பகவான், அது ரொம்ப முக்கியம். அவளா பாக்குறான். கார்த்தாலே பாபாத்தம்மனும் கார்த்தாலே எந்த இது வந்து அவர் கிருபை இல்லைன்னா உனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த கிருபையால் தான் அதான் கண்டு கொண்டன்னை அந்த பேருக்கு அருள் கொண்டாடும் அடியவரின் புற, அந்த அருள் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? அந்த அருளாத இத்தனையும் கிடைக்கிறது. ஆனா அது எல்லாருமே கொடுக்கறது இல்லையே, அது இச்சைகள் தான் கொடுக்குறாங்க. அதுதான் கார்த்தாண்ட மாத்தம் இருக்கிறோம். இப்ப நிகரில்லை என்று சொன்னவாறு எம்பெருமானார் இவரை பார்த்து நம்மை விட்டு காலாந்தரத்தில் வேறு விஷயத்தை விரும்புதல், ஏதோ ஒரு கால விசேஷத்தால் நீங்க போயிட்டா என்ன பண்ணுவார்? இப்ப இந்த வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அதாவது கீழ்பாசுரமான 47 எனக்காரன் நிகரில்லையேன்னு தெரிவித்தார் இல்லையா? ஆச்சரியமான பாசனம். என்ன பாசனம்? கீழ்பாசுரத்திலே இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கர் என்று இவ்வுலகத்தரம் செப்பம் அண்ணலி ராமானுஜன் என் அருவினையும் திறன்செட்டிரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே சொல்லி தரணும். அப்ப எனக்கு யாரும் நிகர் கிடையாதுன்னு சொன்ன உடனே அப்ப நம்மை விட்டு காலாந்திரத்தில் நீ எங்கேயாவது போய்விட்டீர் என்றால் என்ன? நம்மாழ்வார் முதல் பாசனத்தை தான் தெரிவிக்கிறது. இன் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் இன்னின்ற நீமை இனியாபுராமை உயிரளிப்பான் என்னின்ற ஓய்வுமாய் பிறந்தா இமையோர் தலைவான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல என்னை வைக்காதே வைக்காதே வைத்து இன்னின்ற நீர்மை இனியாபுராமை, என்னை வைக்காதே வைக்காதே வைக்காது பகவானை பார்த்து முதல் பாசுரம் திருவிருத்தம் முதல் பாசுரம். அந்த முதல் பாசுரத்தை இந்த பகவானை பார்த்து இந்த வார்த்தை சொல்ற சிரிக்கிறார். என்னங்க திரிக்கிறீர்கள்? ஏன் சிரிக்கிறீங்க? நான் மோட்சம் போக வேணாமா? நான் மோட்சம் போகிறதுன்னு கேட்கிறேன். இன்னின்ற நீமை இனியாபுராமை போய் நின்ற ஞானமும் பொல்லாவளுக்கும் இது வேண்டாம், இந்த லோகம் வேண்டாம், இரு தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன். அதுதானே கேட்டு இருக்கேன். கேட்டு இருக்கச்சே இப்ப இந்த மாதிரி கேட்டு இருக்கச்சே சிரிக்கிறேரே என்ன தெரியலையே? இல்ல இல்ல பெருமா சொல்ற, இந்த மாதிரி வைராக்கியத்தோடு பேசுறேன்னா எத்தனை பேர் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வைராக்கியத்தோடு எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன். 4 நாள் பேசுவா. பெருமாள் சொல்றாரு ஆழ்வாரை பார்த்து, 4 நாள் இந்த மாதிரி பேசுவா. பேசுறதுக்கு அப்புறம் 5ஆம் நாள் இந்த லோக அனுபவம் கிடைச்ச உடனே சரி சுவாமி இங்கே இருக்கலாம் போட்டுக்க 2 யார் சொல்றதுமா? திருவடி மதித்த ஐஸ்வர்யம் இல்லைன்னு தெரிவிப்பா நம்முடைய பூர்வாச்சாரியர். லங்கைக்கு போனாலும் போன உடனே சிறு உருவத்தை எடுத்துக்கொண்டு அப்படி உள்ள போலாம், ராத்திரி உள்ள போலாம் நினைச்சுட்டு இருக்காரு. லங்கனி தான் அங்க பார்த்துட்டு இருக்கா. எல்லாத்தையும் யாரெல்லாம் எடுத்து வரா அவெல்லாம் ஒண்ணும் இல்லாம தட்டின்னு வரா. இவர் சிறுவை எடுத்து போயினா சட்டுன்னு ஒரு யோசனை வந்தது. இவ்வளவு நல்லா இந்த ஊர் இருக்கு, இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம் போல் இருக்கு. நினைக்கிறது யாரு? அனுமான். வைராக்கிய செயலர். ராமனை தவிர மற்றொன்று அறியாதவன். எப்படி திருப்பானவர் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவன் தெரிவித்தாரோ, ராமனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவன் என்று இருக்கவர் அனுமான். வைராக்கிய செயலர், நைஷ்டிக பிரம்மச்சாரி. அது மட்டும் இல்ல, ஸ்ரீவைகுண்டமே வேண்டான்ட்டாரு. அங்க நீ இருக்க போறதில்ல, அடிய நீ எங்கெங்கெல்லாம் ராமாயணம் இருக்கோ, எத்தனை ரதுராவதி கீர்த்தனம் அங்க நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டா. அப்படிப்பட்ட அந்த திருவடி என்ன தெரிவிக்கிற திருவடின்னு அனுமான். இது ரொம்ப நன்னா இருக்கு போல லங்காதேசம் இவ்வளவு நன்னா பண்ணிருக்கான்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதே போல இங்க ஆழ்வாரை பார்த்து பெருமாள் சொல்றாரு. அப்படிதான் எல்லாரும் சொல்லுவார். ஆழ்வீர்
நீரும் அதே போலதான் போட்டுக்க. 4 நாள் ஆச்சுன்னா நீர் கொஞ்சம் மாறுவேல் போட்டுக்கணும். மெய் நின்று கேட்டருள்வாய். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒடுக்கும் அழுக்குழம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்கின்ற யோனியுமா பிறந்தா இமையோ தலைவா மெய் நின்று கேட்டருள்வாய். நான் சொல்லுவது சத்தியம், சத்தியம் சத்தியம் புனசத்தியம். நான் சொல்லுவது தரும். ஒரு நாளும் இந்த வாக்கியத்தை நான் மீறமாட்டேன். எனக்கு கொடுத்தே ஆகணும். மீறமாட்டேன் இல்லையா? அப்ப உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. தெரியுத? பிடித்தது ஆழ்வார் சாதித்தார்களோ அதே போல இங்க திருவரங்கத்தினா இந்த இடத்துல ஒருவேளை நல்லா இருக்க சுவாமி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காலாந்திரத்துல என்னதான் சொல்லி அப்புறமே பிடிச்சிக்கிறாங்க. நாமெல்லாம் சில கருத்துல பண்றோம் இல்லையா? யாரோ ஒருத்தர் வந்துட்டா வச்சுக்க, யாரோ காலட்சேப நேரத்துல வந்துட்டாங்க, உடனே என்ன பண்றோம்? இருக்கட்டும் அப்புறமா கேட்டுக்கலாம், ஆஃப்டர் ரெக்கார்டிங் இருக்கு கேட்டுக்கலாம்னு இருக்கோம். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம அனுபவத்தை அனுபவிக்கலாம். அப்புறம் திரும்ப வேணும் ராமாயண திருவிடி பிடிச்சிக்கலாமே அப்படி மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்காங்கன்னா அதாங்க காலாந்திரத்தை நம்ம விடுவேரோ அல்லது நாம் தான் உண்மை விடுவோமோ என்கிற நீஷதைக்கு தேவரீரின் கிருபைதான் புகழ். அடைய நீஷதை இருக்கு இல்லையா? நிகரின்றி, இந்த நிகரின்றி நின்ற சப்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நீஷதையான தன்மை போகவே போகாது. அப்படிப்பட்ட இந்த கிருபைக்கு, அந்த நீஷதைக்கு தேவனுடைய கிருபைதான் புகழ். அதே போல உம்முடைய கிருபைக்கு அடியது நைச்சியம்தான் புகழ். உனக்கு கிருபையை காட்டணும்னு எங்க காட்டுவார்? ஓஹோ ரொம்ப நன்னா இருக்கா சொன்ன, அவட்ட கிருபை காட்ட முடியல, பிரயோஜனமே இல்லை. அது பகல் விளக்கு போல நல்லா பண்ணுவேன்னு நல்லா வெயில் இருக்கு, விளக்க கொண்டுவாங்க அப்படின்னா விளக்கு ஒண்ணும் பிரயோஜனமே இல்லாம போகும் சரியா? ராத்திரியான விளக்கு. அப்ப பகல் விளக்க போல என்ன இருக்கு? இறங்கியா காட்டினா. அதே ராத்திரி விளக்கு போல எது? திருவரங்க தமிழாடி அந்த நைச்சியத்துல தேவருடைய கிருபையை காட்டினால் அதற்கு அது புகலிடம். அதான் தெரியுங்க இல்லையா? அப்படி இருக்க வியர்த்தமா நான் மத்தொன்று கோட்டியில சேருவதற்கு வாய்ப்பு இருக்கான காரணமே கிடையாது. என்ன காரணம் இருக்கு? எந்த காரணமும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் ஆசிரியமன் அவதார. இப்ப வியாக்கியானம், விரலோகனுடைய வியாக்கியானம். நிகரென்று நின்றயன் நீசதைக்கு நீசனேன் நிறைவொன்று மிலேன் அகமஸ்மி அபராதான ஆலயகா அத்தியாபி அஜப்சபா இத்தியாதிபடியே ஆத்மகுண ராகித்யாரத்தாலும் அனாத்மகுண பாகுல்யத்தாலும் வந்த தன்மையை உடையவர்களை இந்த விபூதியில் தனித்தனியே ஆராய்ந்து பார்த்தாலும் என்னை போல ஆத்மகுண லபரேசம் ரகித்தனாய் அனாத்மகுண பரிபூர்ணனாய் இருப்பது ஒருவராகியாலும் கிடையாமையாலே கோன்னோஸ்தி சதர்மசோமையா என்கிறபடியே உபமா ரகிதனாய் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நீச்சபாவத்துக்கு உன் அருளன் கனன்றி அப்படின்னா व्यसनेषु मनुष्याणां प्रसंभवति दुःखितका என்கிறபடியே பரதுக்க அசகிஷ்டத்தா சீர்ஷ்வா உதகிஷ்டு லட்சணமான தேவருடைய கிருபா குணமுடைய இது வரைக்கும் பார்த்தோம். இதற்குல 2 விதமான பிரமாணங்கள் எடுக்கிறார். ஒன்னு தமிழ் பிரமாணம், இன்னொன்னு சம்ஸ்கிருத பிரமாணம். 2 விதமான பிரமாணம் எடுக்கிறார். நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு இல்லையா? நீஷலேன் நிறவொன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அது என்ன தெரிவிக்கிறது? நீஷனேன் நிறைவொன்றுமிலேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். நீஷன் ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அதிசேஷமோ திருவேங்கடத்தானுக்கு 3ஆம் பத்து 3ஆம் திருவாயில் ஆச்சரியமான பதிகம். கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோசித சகல விதமான கைங்கரியம் பிரார்த்திக்கிறார் முடிவில் காலம். அந்த பதிகத்துல ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அதிசேஷமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவொன்றுமில்லேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுட சோதிக்கின்றில்லையா? என்கிட்ட நீசனேன் நிறைவொன்றும் இல்லை, அது அப்படியே பொருட்டார். நிகர் என்று நின்ற என் ஈசனை அப்படி. அப்ப நிகர் நீ என்கிட்ட நீசன் நிறை ஒன்றும் இல்லாதவன். இந்த நீசன் நிறை ஒன்றும் இல்லாத திருவேங்கடமுடியான் நம்மாழ்வார் சொன்னார். இவர் என்ன பண்றார்? சுவாமி ராமானுஜர் இதை தெரிவிக்கிற நீசனேன் நிறை ஒன்று விளைந்தார். அப்ப நம்மிடத்தில் நைச்சியத்துக்கு குறை இல்லை. நைச்சியத்துக்கு தேவருடைய என்ன இருக்கு? என்ன தேவனிடத்துல என்ன இருக்கு? நிறைந்த நிலைக்கு குறை இல்லை, பூர்ணமான நிறைச்சி இருக்கு. அது நைச்சியம் நிறைய இருக்கு இல்லையா? அப்பனா அருளுக்கும் குறையில்லை. அந்த அருள் குறை இல்லாதவன் தேவரீர். நைச்சியத்துக்கு தாழ்ச்சி, அந்த நைச்சியத்துல குறையில்லாதவன் அடியன். அப்ப மேம்பட்ட தன்மையில மிக உயர்ந்த தன்மையில தேவருக்கு சமமான யாரும் கிடையாது. மிகவும் தாழ்ச்சி, இதை விட தாழ்ச்சி கிடையாது. அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களே அவ்வளவு தாழ்ந்தவன்.
அந்த தாழ்ந்த நிகர் எனக்கு யாரும் கிடையாது. அப்பனா அப்படிப்பட்ட நைச்சம் எண்ணிக்கிட்டே இருக்கணும். நைச்ச தாழ்ச்சிக்கு குறையில்லாதவன் அடியேன். அது எங்க தெரிகிறார்? அகமஸ்மி அபராதானாம் ஆலயகா. ஆள வந்து அவருடைய ஸ்ரீசுக்தி. அகமஸ்மி அபராதானாம் ஆலயகா. இது என்ன? நான் அனைத்து அபராதங்கள் இருக்க சுவாமி, எல்லா பெருமாளும் கோயில் இருக்கார், எல்லா பெருமாளும் கோயில் இருக்கணும். அதே போல இவற்றை ஒரு அபராதங்கள் இருக்கணும். அத்தனை பாபத்துக்கு ஒரு கோயில் இருக்கு சுவாமி. என்ன சொல்லுங்க, பாபத்துக்கு ஒரு கோயில். அகமஸ்மி அபராதானாம் ஆலயகா. இந்த ஆலயம் வந்து பெருமாள் இருக்கிற ஆலயம் இல்ல, ஆழ்வார்கள் இருக்கிற ஆலயம் இல்ல, பாப கூட்டங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஆலயம் தான். அந்த பாப கூட்டங்களுக்கு ஒரு கோயில் கட்டினா கூட அதுக்கு இருப்பிடமே நான் தான். திருவரங்கத்தை தெரிகிறது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயகா அத்தியாத்மி வச்சனபரகா. யாரிடத்திலும் உண்மையும் நேர்மையும் பேசவே மாட்டேன். பேசணும் இல்லையா? பேசுறது இல்ல. மனசென்ன, வாக்கென்ன, செய்கை என்ன, மூன்றாலும் நேர்மையா இருக்கணும். மனசால நேர்மையா இருக்கும். மனசால என்ன நினைக்கிறோமோ அது வாயால சொல்லணும். வாயால என்ன சொல்லணுமோ அது செய்கையால பண்ணணும். இவாளுக்குதான் மகாத்மான்னு பேர். அந்த பிரகாரம் மனசால ஒண்ணு நினைச்சு வாயால வேறதோ சொல்லி அதே போல செய்கையால வேறதோ பண்ணியாச்சுன்னா அவளுக்கு துராத்மான்னு பேர். இப்ப 3 ஒன்னா இருக்கணுமோ அவாதான் மகாத்மா. இப்ப அந்த 3 ஒண்ணு இல்லையே. மனசால நினைக்கிறது வேறு, வாயால சொல்றது வேறு, அதே போல செய்கையால் பண்றது. அப்ப நேர்மை இல்லைன்னு அர்த்தம். ஆனா அப்படியெல்லாம் நேர்மை இல்லைன்னு சொன்னியா, அப்ப யாராரு வஞ்சிக்கணும்னு வந்துட்டான் என்கிற எண்ணத்தோடு பேசி வஞ்சிக்கணும் என்ற எண்ணத்தை வச்சுக்கொண்டு நன்னா வஞ்சிக்கிறோம்ன்ற நன்னா செய்வேன். அது மட்டும் நல்லா வஞ்சன பரகா. வஞ்சிக்கணும்னாலே அப்ப மனசு என்ன நினைக்கிறதோ, சொல் என்ன சொல்கிறதோ, அதே போல செய்கை என்ன செய்கிற 3 ஒண்ணா வந்துடுது. ஏன்னா அவள் வஞ்சிக்கிறனும் அவளுக்கு என்னென்ன குறைகள் கொடுக்க முடியும், என்னென்ன சமங்கள் கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அப்ப அந்த வஞ்சன பரகா, அந்த வஞ்சனத்தோடு இருக்கணும். ஆனால் எனக்கு ஏது ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டோம்னா அப்போல இருக்கும். என்னமா பண்ற சுவாமி, ஏதோ அவர் உதவி பண்றாரு போல் இருக்கு, ஏதோ உதவி பண்றாரு போல் இருக்கு. அந்த மாதிரி அப்ப நான் பண்றதை பார்த்தா ஆமா சுவாமி, அவனுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அவர் தாழ்ந்து போகணும், அவர் மோசமா போகணும் அந்த நிலை இருக்கு இல்லையா? ஆனா பாக்கறச்சு ரொம்ப நல்லா பண்றான். உண்மையில் உள்ளத்துல இவனுக்கு நேர்மை கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, அந்த நேர்மை கிடையாது இல்லையா? இந்த ஓர் நல்ல குணமும் கிடையாது, அத்தனை தீய குணங்களும் உண்டு. நல்ல குணம் கிடையாது சுவாமி, மாஸ்டர் வந்தா சரி பரவாயில்லன்னா அத்தனை தீய குணங்கள் உண்டு. அப்ப தீய குணங்களுக்கு கொள்கலம் இருப்பிடம். அந்த தீய குணம் கொள்கலம் இருப்பிடம். அப்ப தாழ்ச்சி உடையவர்களை இந்த விபூதி முழுவதும் தனித்தனி ஆராய்ந்து பார்த்தாலும் எனக்கு நிகராக யாரும் கிடைக்க போவது கிடையாது. என்னுடைய தாழ்ச்சி இருக்கணும். திருவரங்கத்தவன் மிக தாழ்ந்தவர், நீஷன். சரி, அப்ப ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம். ஆராய்ச்சி பண்ண இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் யாரார் தாழ்ச்சின்னு எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னே சுவாமி அது என்ன பண்ணாலும் திருவரங்கத்தவன் நிகரானவர் யாருமே கிடையாதுன்ற பெருமையா இருக்கும். ஓ அவ்வளவு பெருமையான தாழ்ச்சியில உயர்ச்சியில இல்ல, தாழ்ச்சியில திருவரங்கத்தை ஒவ்வொரும் தனித்தனியா ஆராய்ச்சி பண்றா. லோகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஆராய்ச்சி பண்ணி 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 சுவாமி இவரை போல இவருக்கு நிகரண்டியன் நீசதை அப்படின்னா இவருக்கு நிகரான ஒருத்தரும் கிடையாது, யாரும் கிடைக்க போறதில்லைன்னு தெரிவிக்கிறார். இது எங்க தெரியுமா தெரிவித்தாரு? பெரிய திருமலை நம்பிகள். அந்த பெரிய திருமலை நம்பிகள் முதல்ல ராமானுஜர் திருமலைக்கு மேல வந்துட்டு இருக்கச்சே அவர் எத்திராஜன் இல்லையா, யதீஸ்வரர். அவருக்கு கும்ப மரியாதை பண்ணணும், கோயில் மரியாதை பண்ணணும். இவர் கோயில் இவர் தான் பார்த்துட்டு இருக்கார். இப்ப தீர்த்த கைங்கமே இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால இவர் வந்து நான் கும்ப மரியாதை பண்ணணும். கும்ப மரியாதை பண்ணணும்னா அவருக்கு பூர்ணமா என்ன பண்ணணும், யாராவது அதுக்குன்னு சில பேர் இருக்காளணும், அவள்தான் வருவா. பெரிய பெரிய சுவாமிகள்லாம் வரமாட்டான். கும்பத்துக்குன்னு கும்ப மரியாதை பண்ணா கும்பம் கொடுத்து அவரை வரவேற்கணும். பூர்ண கும்பம் இல்லையா, பூர்ணம் கொடுக்கணும்னா அப்ப இவர் தான் நேரம் எடுத்துட்டு வர்றாரு. நேரம் எடுத்து தெரியாரு இவர் மருமான், தாய்மாவன். அவர் பெரிய திருமலை நம்பிகள் தாய்மாவன், தன்னுடைய தாயாருக்கு சகோதரர். அவர் இன்னும் கூட பெரியவர், வயதிலும் பெரியவர், வயதிலையும் மூத்தவர், ஞான மனுட்டானது மூத்தவர். அவ்வளவு மூத்தவரா இருக்கச்சேதே அவரே பூர்ண குடும்பத்தை எடுத்துட்டு ஒரு நேரம் வந்துட்டாரு. ராமன் அதிர்ச்சியா இருக்கு, என்ன இவரே வராரு, ஆனா ஒன்னும் பேச முடியாதுன்னு. அப்ப கிட்டக்கு வந்து கேட்கிறார்,
சுவாமி தேவரை கொண்டு வரணுமா? இந்த இந்த இடத்துல ஏதாவது தாழ்ந்தவர் யாருமே கிடையாதா? என்ன வரவேற்கும் தேவருக்கு தான் வரணுமா? ஒண்ணும் தேவையில்லை, எவ்வளவு பெரிய தேவர். இந்த மாதிரி தாழ்ந்தவா யாருமே இல்லையா, நீரே வரணுமான்னு அப்படின்னு சொல்லி யாராவது அனுப்பிச்சிருக்கலாமேன்னு கேட்கிறார். அப்ப திருமணம் பெரிய திருமணங்க அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தார். ஊர் முழுவதும் நான் தேடி தேடி பார்த்திருக்கேன், எங்கெங்களும் தேடி தேடி பார்த்தேன். எனக்கு நிகரா தாழ்ந்தவன் யாரா இருக்கான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. சொல்றது யாரு? பெரிய திருமண நம்பிக்கை. பெரிய திருமணிக்கு என் ஊர் முழுதும் தேடி தேடி பார்த்தேன், யாரா இருக்கானா ஒருத்தரும் காணல. அதனால என்ன, அதனால நானே வந்துட்டாங்க. என்னை விட தாழ்ந்தவன் இந்த ஊர்ல தேடி பார்த்தாலும் கிடைக்கிறேன்னு தெரிவிக்கிறான் இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நிகரின்றி நின்ற ஸ்ரீவைஷ்ணவ நைச்சானு சந்தானம் பாவிக்கணும். தான் தாழ்ந்தவன் 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 தாழ்ந்தவன்னா பாவிக்கணும்னு சொன்னேன் சுவாமி. அந்த பாவம் வரணும், அவ்வளவுதான். உண்மை இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதனால்தான் இந்த பாஷை இருக்கணும், ஸ்ரீவைஷ்ணவ பரிபாஷை. அடியன் பெரிய பங்களால இருந்தாலும் அடியன் குடிசைக்கு தேவர் எழுந்தவர்கள்னு சொல்லணும். அதே இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய குடிசை, அது குடிசை தான் இருக்கு, வெறும் குடிசை தான் போட்டு, ஒரு ஓட போட்டாதான் போட்டுருக்கு. போட்டிருந்தா விட தேவருடைய திருமாலி கடையை எழுந்துட்டுமா அப்படி இப்படிதான் பிரார்த்திக்கணும். அது இந்த பரிபாஷை. அப்படின்னா நைச்சியம் பாவிக்கிறது இது உண்மையா இருக்கணும், இதான் உண்மை. அதே போல தன்னுடைய மனைவிய இவங்க ஆச்சாரனுக்கோ அல்லது ஏதோ ஸ்ரீவைஷ்ணவாளுக்கோ அவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவா இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணா, தேவரீருடைய அடிமைன்னு சொல்லணும். தேவரீருடைய இதெல்லாம் என்ன நைச்சியம் பாவிக்கிறது. அது தான் தாழ்ச்சின்னு பாவிக்கிறான் இல்லையா? அந்த சுவாமி எம்பெருமான் 3 தடவை வந்திருக்காரு திருமலைக்கு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல. கொஞ்சம் சுருக்கம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஞாபகம் வந்த பணியாளை. 3 தடவை வந்திருக்கார் திருமலைக்கு. 3 தடவை வந்திருக்கார். ஒரு தடவை மேல ஏற மாட்டேன்னு சொல்லி கீழே இருந்துட்டார். மற்றொரு தடவை மேல ஏறினார். மேல ஏறி வந்துட்டே இருக்கச்சே வயசாயிடுச்சு. பாதி தூரம் மேல ஏறிட்டு வந்துன்னு வயிற்றுல ஒரே பசி, எம்பெருமானாய் பசி பசி, வெயில், அபாரமான வெயில். அந்த மாதிரி இருக்கச்சே அப்ப அந்த சமயத்துல 3/4 தூரம் வந்துட்டார். அப்படின்னா இங்க முழங்கால் முடிச்சுன்னு சொல்றாங்க, இங்க நடந்து போற வாழ்க்கை எனக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாமே கிளம்பியாச்சுன்னா ஒரு 3/4 மணி நேரத்துல போய் சேர்த்துறாரு. அப்பெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் போறதுக்கு. ஆனா இப்ப போற வழியே அப்ப கிடையாது. அப்ப போற வழியெல்லாம் ராஜாக்கள்லாம் போன வழியெல்லாம் வேறு. ஆழ்வார்க்கெல்லாம் ஆழ்வார் தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அது பேரே மாத்திட்டான். அது பேரே ஒரு தேவதாந்திர பேரை வச்சுட்டு மாத்திட்டான். அது ஆழ்வார் தீர்த்தம்னு பேரு. சுவாமி கீழே கோவிந்தராஜ சன்னதி இருக்கணும். அந்த கோவிந்தராஜனுடைய சன்னதியுடைய தீர்த்த வாரி அங்கதான் நடக்கும். ஆழ்வார் ஆச்சரியமான சன்னதி இருக்கு, அந்த ஆழ்வார் சன்னதி. ஆழ்வார் தீர்த்தம், அந்த ஆழ்வார் தீர்த்தம் பின்பக்கம், அந்த பின்பக்கம் வழியா தான் ராஜாக்களாகட்டும் அந்த காலத்துல போயிட்டு இருந்தா. அது கொஞ்சம் பெருசு, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம், நடக்கிறதுக்கு கஷ்டமாட்டோம் இருக்கட்டும். இப்ப அந்த வழி இருக்கு, இருக்கட்டும். அதுல யாரும் அவ்வளவு பண்றது கிடையாது. இதுக்கு வந்துங்க இவர் அந்த மாதிரி போனார். போன உடனே அங்க நேரம் அங்க போன கெட்டுக்கு முன்னாடி வந்துடுறதுன்னா இவரெல்லாம் பசி தாங்க முடியாது, உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தோம்னு ஒரு பிள்ளையாண்டான், சின்ன பிள்ளை. அந்த பிள்ளையாண்டான் வந்து நேரம் வந்துட்டோம்னா நேர தத்தியோன்னும். அதுக்கப்புறம் அமிர்த பழம். அமிர்த பழம்னா மாம்பழம். தத்தியோன்னும் மாம்பழத்தை கொண்டு சுவாமி ராமாஞ்சோம், சுவாமி தேவர் சாப்பிடுவோம், ரொம்ப கலப்பா இருக்கேன், சாப்பிடுங்க கொடுத்தான். இது யாரு குழந்தை, நீ வந்து கொடுத்துட்டு இருக்கே, சின்ன பிள்ளைன்னா ஒரு 15-20 வயசு இருக்கும், நீ கொண்டு கொடுத்துட்டு இருக்கே, நீ யாரு, என்ன இது இன்னோவேஷன் தான்? நாங்க எல்லாரும் கொடுத்தா வாங்கி சாப்பிட மாட்டோம், ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா தான் வாங்குவோம், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா வாங்க மாட்டோம், நீ யாரு சொல்லு அப்படின்னா. எனக்கு ஆச்சாரியன் இருக்கானே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு, அந்த குழந்தை யாரும் இல்லை, திருவேங்கடமுடியான அந்த மாதிரி அந்த கொண்டு வந்து தத்தியோன்னம் என்ன, அதே போல அமிர்த பலம் என்று சொல்லக்கூடிய மாம்பழம் என்ன, 2 கொண்டு கொடுத்துட்டார். நீ யாருன்னு சொன்ன உடனே இவர் ஆச்சார சம்பந்தம் சொல்ல போனோம், யாரு ஆச்சாரம் கேட்டோன்னே மொழிப்பறனா மொழிக்கவே இல்லை, சட்டுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன, அனந்தாழ்வா தான் எனக்கு ஆச்சாரன்ட்டார். ஏன்னா அனந்தாழ்வங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு திருமலையில. வானவர் கோனிடும் சிந்து பூமகிடும் திருவேங்கடன்னு அனந்தாழ்வன் அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அனந்தாழ்வா தான் அடியருடைய ஆச்சாரன்னு சொல்லிட்டார். சுவாமி சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. சொன்ன சட்டி சொல்லிட்டு இருக்கு, என்னமோ இருக்கு போட்டிருக்கு. சரி அப்ப நான் தனியனை சொல்லுங்க, தனியனை சொல்லுன்னு. அப்படி இதெல்லாம் சொல்லி சில இதெல்லாம் ஞாபகம் என்ன, அந்த காலத்துல ஒரு மடத்துக்கு போனாலோ ஒரு ராமானுஜ கூடத்துக்கு போனாலோ அவ உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவ கேட்கா, ஏன்னா தேவருடைய உங்களுடைய ஆச்சாரிய சம்பந்தம் எங்கன்னு கேட்பா, திருவடி சம்பந்தம் எங்கன்னு கேட்பா. உடனே நம்ம சொல்லணும் இந்த திருவடி சம்பந்தம்னு, தனியான சொல்லணுவா, சொன்னதா உள்ள போக முடியும்.
அது என்ன சொல்ல நியாயமே இல்லைன்னா அப்படிலாம் இல்லை. அது பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு விசேஷமா இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் அன்னதானம்னு ஆயிடுச்சு. அப்பெல்லாம் தஜ்யாராதனை பேரு. இப்ப அது அன்னதானம். அப்ப அதுக்கு வித்தியாசம். ஆமா, அன்னதானம் என்ன அப்படியே வடிக்க வடித்து உனக்கு கொட்ட வேண்டியது. பகவானு கண்ட்ரோல்ல பண்ணணுமா இல்லையான்னு கிடையாது. உச்சிஷ்டம் சுபாவனம் புரிதவன்றே அது உச்சிஷ்டம் சுபாவனம் தெரிவிக்கிறது இல்லையா? எது சொல்ல வந்தேன், அந்த மாதிரி இந்த பிள்ளையாண்ட வந்து கொடுத்த உடனே என்ன கேட்டா உடனே ஒரு தனியனை சொல்லணும்னா அப்படியே முழிக்கிறது. தனியனை சொல்லணும் முழிக்கிறது. தட்டுன்னு சொல்லி கொண்டான்னு வச்சு அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்திதானந்த சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். இந்த தனி ஆனா இந்த தனியன் தப்பு. அனந்தாழ்வானுக்கு தனியன் திருவேங்கடமுடியான பண்ணது 2 தனியன் பண்ணியிருக்கார். 2 தனியன். இது என்ன ஒரு ஆச்சாரிய தனியன் வந்துட்டாலே தன்னாச்சாரியன் அங்க இருக்கணும். ஆச்சாரிய தனியன் வந்துட்டுன்னு வச்சுக்கேன், இவர் யாருக்கு சிஷ்யர் அப்படின்னு அதை காமிக்கணும். புரியத்துக்காக சொல்றேன். ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரவ்யஜாமாசம் இருக்கு இல்லையா? இது மணவாள மாவுடைய தனியன் தானே, இது நம்பெருமாள் பண்ணதுதானே. இந்த இடத்துல பாருங்க, மணவாள மாவனுக்கு ஆச்சாரியன் சொல்லியிருக்கா இல்லையா? ஸ்ரீசைலர் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், அந்த ஸ்ரீசைல பூர்ணர் என்று சொல்லக்கூடிய அவருடைய தயக்கு பாத்திர பூர்ணமும். அதுக்கு ஒரு தி பக்தியாதி குணம். தி ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, பூர்ணமா இருக்கக்கூடிய யதீந்திர பிரபணம், யதீந்திரனுடைய பிராவண்யத்தோடு இருக்கக்கூடிய ரம்ய ஜாமாத்திரம், அப்படிப்பட்ட அழகிய மணவாள மாமனுக்கு வணங்குகிறேன் வந்தே வணங்குகிறேன் தெரியுது. அது நல்லா நம்பெருமாள் மன்னனா பண்ணிட்டார். திருவேங்கட மன்னன் நம்பெருமாட்ட கத்துக்கணும் போல் இருக்கு. அவர் என்ன பண்ணார், அகிலாத்ம குணாபாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆசிதானந்து சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம்னு அனந்தான் பிள்ளைதான் அடியுடைய ஆச்சாரன்னு சொல்லிட்டார். அனந்தாழ்வானுக்கு ஆச்சாரியம் எம்பெருமானார். அது வரவே இல்லை. அது சொல்லணும். தெரியல. நம்ம பூர்வாச்சாரம் தெரிஞ்ச அளவுக்கு பகவானுக்கு தெரியாது. இப்ப நம்பெருமான் ஒழுங்கா பண்ணாரா சுவாமி, அவர்கிட்ட போய் கத்துக்க வேண்டியதுதான். எது சொல்ல வந்தேன்னா, அப்புறம் என்ன பண்ணாரு, தப்பா இருக்குன்னு சொன்ன திரும்பி இன்னொரு ஸ்லோகம் சொன்னாரு. அப்ப அனந்தாழ்வானுக்கு 2 ஸ்லோகம் திருவேங்கடம் பண்ணது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அங்க பண்ணார். அங்க பண்ணிட்டு உடனே சொன்ன உடனே வாங்கி சாப்பிட்டார். வாங்கி சாப்பிட்டோன்னே அந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழத்தை என்ன சாப்பிட்டா, தஞ்சோன்னு சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த மாம்பழ கொட்டை இருக்கணும், அங்க போட்டுக்க. அதெல்லாம் போட்டார். அது பெரிய மரமா வந்துடுச்சு. அது பெரிய மரமா வந்தது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதற்கு மேற்கொண்டு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இது இங்கதான் எம்பெருமான வந்து மாம்பழம் சாப்பிட்டுருக்கா, தஞ்சோரம் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்க வடியம்பெருமானார் சன்னதின்னு பிரதிஷ்டை பண்ணி, சமீபத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரதிஷ்டை பண்ணி சன்னதியை கட்டி நிச்சயமே இங்க ஜீவசுவாமிகளால் பராமரிக்கப்பட்டு பெரிய மரமே வந்து வளர்ந்துருக்கு. எம்பெருமானார் சாப்பிட்டு மிச்ச மாங்கொட்டையால் வளர்றது. அதனால அங்க வடியம்பெருமானார் சன்னதியே இருக்கு. இது வந்து கொஞ்சம் நீங்க பஸ்ல போனா கூட சரிக்கலாம். பஸ்ல போயிட்டு அதற்கு இறங்கணும். பஸ்லன்னா சாமானிய பஸ்ல இறக்க மாட்டா. நீங்க தனியா ஒரு டாக்ஸியோ இல்ல வந்து உங்க சொந்த காரை எடுத்து போனீங்கன்னா அங்க பலகை போட்டிருப்பா, வடியம்பெருமானார் சன்னதிக்கு போற கூட வடின்னு போட்டுப்பா. அது ஜாகிரதையா பார்க்கணும். திரும்பத்துல இருக்கும். அங்க மேல அதுக்கு மேல இன்னொரு 1/2 மணி நேரம் பிரயாணம் இருக்கு. அந்த 1/2 மணி நேரம் பிரயாணத்துக்கு முன்னாடி அங்க போய் நின்று பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள போட்டு கொஞ்சம் ஏறி போகணும், கொஞ்சம் நடக்கணும், நடந்தா போகணும். ஏறி போய் பார்த்தோன்னா நல்லா சேவைகள். இதுக்கு நிச்சயம் அங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. பெரிய பெரிய கேள்வியப்பன் சிறிய கேள்விப்பன் 2 ஜெயசுவாமியும் அங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பாருங்க நடக்கிறதுனும் எதுக்கு சொல்ல வந்த. அப்ப பெரிய திருவேங்கடம் என்ன சொன்னார், என்னை விட நீச்சன் யாருமே இல்லையே. நான் நீச்சன்னா என்னை விட நீச்சன் யாருமே இல்லையே ராமானுஜா. அதனால பண்ண நானே வந்தேன்னு தெரிவிக்கிறாரியா. அதைத்தான் இங்க திருவரங்கத்தவர் நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு, நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு. அப்ப இதை தவிர என்னை விட நீ எனக்கு நிகரானவன் மற்றொன்று இல்லை. என் அளவுக்கு நைச்சன் என்கிற அவர்கள் யாரா இருக்கிற ஒருத்தரும் கிடையாது. நான் தான். அப்ப உலகத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன போல ஆத்ம குணம் கொஞ்சம் கூட இல்லாம அனாத்ம குணம் பூர்ணமா இருக்கு. தர்ம முக்கியம். ஆத்ம குணம் இல்லாம இருக்கணும். அதுனா சமதமாதிகள். சமம் தமம் என் உள்ளிந்திரியங்கள் அடக்கதே வெளியிந்திரியங்கள் அடப்பதுக்கு தான் சமதமாதிகள் சொல்லுவார். அந்த சமதமாதிகள் ஒண்ணும் கிடையாது. அதே போல அனாத்ம குணங்கள், ஆத்ம குணத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய குணங்கள் அதெல்லாம் பூர்ணமா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட குணங்கள் ஒருத்தரும் தேடி பார்த்துருக்கா சுவாமி, ஒருத்தரும் கிடைக்கல. ஒருத்தரும் கிடைக்கலையா. அப்ப பரிபூர்ணமா இருப்பவன் நானே.
அதனால எனக்கு சமமானவன் கிடையாது. அதான் நிகரென்று நின்றையன் நீ செய்தற்கு எனக்கு நிகர் ஆனவர் இன்னும் யாராவது உண்டோன்னு கிடையாதுங்க. ஆனா ஸ்லோகத்துல என்ன தெரியுமா, சாமானியமா ஸ்லோகம் என்ன சொல்லுவா, எனக்கு நிகரானவர் யாருமோ உண்டோ, யாராவது உண்டோ உண்டோன்னா பெருமையில சொல்லுவார். இப்ப நாமே எம்பெருமானார் அதே எம்பார் பண்ண வடிவெடுக்கு பத்மனத்திகள் வைங்கழந்தன் பண்பமே அந்த பாசுரத்து கடைசியில் என்ன சொன்னா, இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரி அப்படின்னு தெரிவிக்கிறானோ, அது என்ன தாழ்ச்சியில சொல்றாங்க கிடையாது, பெருமையிலே தான் சொல்றான். அந்த அந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்றினபடியாலே, அவருடைய திருமேனியை சேவிச்சபடியாலே, எப்படி அந்த திருமேனியை சேவிச்சபடியாலே எனக்கு சமமானவன் கிடையாதுன்னு எம்பார் தெரிவித்துதான் நம்ம நிச்சயம் சொல்லிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் பெருமையில இருக்கணும் அதனா. ஆனா இங்க என்ன எங்க இருக்க, இங்க பெருமையில தாழ்ச்சியில இருக்கு. என்னை போல தாழ்ந்தவர் யாராவது உண்டோ உண்டோன்னு யாருமே கிடையாதுனர், யாருமே கிடையாது. இது வந்து உபமானம் இல்லாதுன்னு திரிப்பார். இதுக்கு உபமானம் இல்லாது, உபமானம்னா உபமான ராகித்யம், இதுக்கு உபமானமே கிடையாது. உபமானம்னா மானமிலா பன்றின்னு ஆச்சியார் திருமணி தெரிவிக்கிற ஆண்டார். பகவான் வராக அவதாரம் பண்ணணும், அந்த வராக அவதாரத்துக்கு உபமானம் இல்லாத வராகமா. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, வராகனா பன்றி, இவர் வந்து பகவான் பரபிரம்மம், பரபிரம்ம பன்றி அவதாரம் எடுத்தணும். அப்ப மத்த பன்றி அதோட ஜாதிகள் இருக்கணும். போது நம்ம ஜாதி இல்லையே, இது வாசனையே சரியா இல்லையே, அந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போயிடுச்சுன்னா போகவே இல்லை. கிட்டக்க வந்து நம்ம ஜாதி கிட்ட வந்து எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, மாரீச்சன் மாயமானா வந்தானு சீதையை அபகரிக்கணும்ன்றதுக்காக ராவணன் பண்ண விளையாட்டு. மாரீச்சன் மாயமாக வந்தான். அதோட வந்ததுன்னா நான் எப்படின்னு போகலன்னா நான் வந்து என்னை பிராணம் போறது, உன் கையால போறது கூட ராமன் கையால போன தேவையில்லைன்னு தான் வந்துட்டேன். அவரே தெரிவிக்கிறான். அப்படி இருக்கச்சே மாயமான வரைச்சு இப்ப மற்ற மான்கள்லாம் இருக்கணும். அந்த மான்கள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா கிட்டக்க வந்தோடனே இது என்ன ராட்சச வாசனை வருது, இது நமக்கு ஜாத்தியில ஓடி ஓடி போயிட்டு இருக்கு. எல்லா மானும் ஓடி ஓடி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதுதான் இதுனா மானமிலா பன்றியாய். அதே போல இங்க உபமானமே இல்லை, உபமான ராகித்யம். வராக பெருமாளும் குணங்களுக்கு நிகர் கிடையாது, பகவானின் குணங்களுக்கு உபமானம் இல்லை. அந்த அதே போல என்னுடைய தோஷம் நிகரின்றி நின்ற என் நீசத்துக்கு என்னுடைய தோஷத்துக்கு உபமானமே கிடையாது. ஏன்னா யாராவது நிகர் இருக்காரா, அதுக்கு ஏதாவது சமானமா எதா இருக்கா, ஏதாவது திட்டாந்தம் சொல்ல முடியுமா? சமயம் சுவாமி பகவானுக்கு திட்டாந்தம் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பா, பரபிரம்மம் எப்படி இருக்கு சுவாமி, இதை போலன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இதை போல சொல்லியாச்சுன்னா அது பரபிரமே கிடையாது. சில இதெல்லாம் அசிங்கமா பேசுவாங்க, எப்படி பேசுறதுன்னே தெரியாம பேசுறாங்க. இத போல் ஏன்னா அதுக்கு அதை போல இன்னொன்னு இருந்தாதான் சொல்ல முடியும், இன்னொன்னு இல்லையே. நதஸ்யமஸ்ய அப்யதிகஸ்ய திருஷ்யதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் தன்வப்பார் இல்லப்பன். அப்படி இருக்க செய்தே அப்ப எப்படி சுவாமி திருட்டாந்தம் காட்ட முடியும்? அப்ப அவருக்கு அவர் தான் நிகர், அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறாரு, எனக்கு தோஷத்துக்கு உபமானம் இல்லை. எப்படி வராக நாயனாருக்கு உபமானம் இல்லையோ, அவருக்கு நிகர் கிடையாத குணங்களுக்கு என்னுடைய தோஷத்துக்கு நிகர் கிடையாது உபமானம் இல்லைதான் நிகர் என்று நின்றையன் நீஷதைக்கு. அது புகழொன்றுமில்லை அருட்கும் அமுதே புகழ். அதுக்கப்புறம் யசனேஷு மனுஷியானாம் விசம்பவதி துக்கிதகா. உன்னி கிருபையை தவிர அடியேனுக்கு வேறு புகழ் கிடையாது. அந்த கிருபையை கொண்டாடுகிறான்னா, இப்ப வந்து எப்படி கிருபையை கொண்டாடுனா, ராமனை அயோத்தியா நகர வாசிகள் பௌர ஜனங்கள்னு சொல்லுவார். அந்த பௌர ஜனங்கள் எல்லாம் கொண்டாடுறானா. ஏன்னா ராமன் எப்போதும் ஊர் ஜனங்கள் யாருக்காவது துக்கம் ஏற்பட்டா தான் முதல் துக்கப்படுவானா. அதான் வியசனேஷு மனுஷியானாம் விஷம்பவதி துக்கிதகா. அவருக்கு துக்கம் ஏதாவது வந்துட்டா தான் முதல்ல துக்கிக்கிறானா. அதே போல யாருக்காவது நல்லது நடந்துட்டு வச்சுக்கேன், அவருடைய தகப்பனார் ஆனந்தப்படுவதற்கு முன்னாடி தான் ஆனந்தப்படுறானா. இந்த ரெண்டையும் ராவண பத்தி. இப்ப ராமானுஜர் பத்தி என்ன இருக்குன்னா, எனக்கு நல்லது என்றாலும் நீதான் உகக்கிறாய், எனக்கு தீயது என்றாலும் நீதான் சமப்படுகிறாய். ஆச்சாரன் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னா, அதான் சிஷ்யன் ஆருயிரை பேணுபவன். சிஷ்யனுக்கு நல்லது நடந்தா ஆனந்தப்படுறானா ஆச்சாரியன். சிஷ்யனுக்கு ஏதோ சிரமம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், என்னுடைய காவல் சோரால அந்த சிஷ்யனுக்கு சிரமம் ஏற்பட்டுன்னு ஆச்சாரம் நினைக்கிறான். அதான் ஆச்சாரியன். அதனால இவருக்கு ஜெகதாச்சாரியன்னு பேரு. அப்படி இருக்கு இல்லையா?
இரண்டே ராமனை பத்தி இருக்கிறாங்க. இப்ப ராமானுஜருக்கு எனக்கு நல்லது நீதான் உகக்கிறாய், எனது தீயது ஆனாலும் நீதான் சிரமப்படுகிறாய். இந்த ரெண்டும் உமக்கும் அடியனுக்கு இருக்க செய்து அடியனின் நல்லதுக்கு தேவரீரத்தானே எதிர்பார்க்கணும். அடியனுக்கு நல்லது தெரியாத, ஏதாவது நல்லது தெரியாத ஒரு குழந்தை இருக்கு, தாய்ப்பாலை தவிர ஒண்ணும் தெரியாது இருக்கு. அந்த மார்பகம் எங்க கிடைக்குதுன்னு காத்துட்டு இருக்கும். அதை தவிர ஒன்றும் தெரியாதனும். இப்ப திருவரங்கத்தவனுக்கு தாயாரு அந்த எம்பெருமானுடைய திருவடிதான் தாய்ப்பால். அதை தவிர மற்றொன்னு கதி கிடையாது. அதான் அவன் நீச்சத்துக்கு பூர்ணமான கொள்கலன் தான். எனக்கு நல்லது தேடுறதுக்கு எனக்கு தெரியாது, தேவரீர் தானே அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மற்ற பேராத யாராவது சமப்பட்டா என்ன பண்ணும், மற்ற பேர் யாராவது சமப்பட்டா ராமனால் பொறுக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ராமன் கூட பொறுத்தாலும் பொறுக்கலாம், எங்க ராமானுஜர் பொறுக்க மாட்டார். சுவாமி இது கொஞ்சம் அதிகப்படியா இருக்காங்க. இதுதான் உண்மை, இது உண்மை. ஏன் சுவாமி, நிறைய விஷயங்கள், இது ஒண்ணு ரெண்டு இல்லை, பின்னாடி வச்சு சொல்றேன். ஏன்னா அங்கேயாவது பொறுப்பதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, இங்க பொறுக்கிறதுக்கு என்னன்னா வாய்ப்பே கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது. இங்க எங்க ராமானுஜர்னா பொறுக்க முடியாது. ஏன்னா அவரால் அசையக்கூடிய பெற முடியாமல் யார் துக்கப்பட்டாலும் அதை கண்டு பொறுக்க இயலாதவர். என்ன பரதுக்க அசகிஷ்ணுதான்னு சொல்லுவார் நம்முடைய பூர்வாச்சாரியர். ஆனா பொறுக்க முடியாது. அடியேறிய இப்படிப்பட்ட இந்த நைச்சத்துக்கு தேவனுடைய கிருபை தான் புகலிடம். அதனால் உம்மையை புகலிடமாக கொண்டோம். ஆக நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு. ஆழ்வார்த்தினர் சுவாமி, ராமேஸ்வரங்க சுவாமி அமுத விருந்துன்னு ஒரு புஸ்தகம் சொல்லியிருக்கணும். அது வந்து அது எல்லாத்தையும் சேர்த்தா சொல்லிட்டு அது தெரிவிக்கிறேன். என்ன தெரியுன்னா, இந்த 3 பேருடைய குணத்தை தெரிவிக்கிறார். என்ன, முதல் படி ராமகுணம், 2வது சீதா குணம், 3வது ராமானுஜ குணம். முதல்ல ராமன் யாரை பத்திரான் என்றால், ராவணன் வந்தாலும் அவனை என்னன்னா என்ன பண்ணான், ராவணனே வந்தாலும் அவனை ரட்சிக்கிறேன்னா. ஏன்னா இது யார்கிட்ட சொல்றான், சுக்ரீவன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். சுக்ரீவன் என்ன விபீஷணன் வந்திருக்கான், ஏத்துக்காதுன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் என்ன சமாதானம் சொல்லணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் சுக்ரீவா நீயே பயிற்சின்னு வாடினா. போர்ச்ச கொஞ்சம் நில்லு சுக்ரீவா, ஒருவேளை ராவணனே மரம் தெரிஞ்சு இருந்தாலும் அவன் ஐஷன் மட்டுமா திரும்பி வந்து கேட்காத, ஐஷன் வந்துருனா. ஏன்னா விபீஷணன் வந்தா என்ன அந்த 4 பேருக்கு வாழ்ச்சி, ராவணன் வந்தன்னா ராட்சச கூட்டத்துக்கு வாழ்ச்சி. அதான் ஐஷன்வான்னு சொன்னானோ. அப்ப ராவணன் ரட்சித்த ராவனுக்கு ஏற்றம் இதுதான் தெரிவிக்கிறார். இத ஸ்ரீகுண ரத்னகோஷம் ஒரு கிரந்தம் பராசர பெற்ற அறிவிச்சது. அது ராமன் விபீஷண ரட்சித்தான், அதே போல காகாசுரனை ரட்சித்தான். 2 பேரும் சரணன்னு சொல்லி கீழ் விழுந்தா. யாரு, காகாசுரன் சரணாகதி பண்ணினானா பெரிய விசாரம். பண்ணலையே சுவாமி ஒரு சாரா இருக்கிறது, பண்ணினான்னு ஒரு சாரா இருக்கிறது. கடைசியில நம்ம பூர்வாசல் முடிச்சுட்டா, பண்ணினா அப்படின்னு முடிச்சுட்டா. சரி இருக்கட்டும். அப்ப காகாசுரன் சரணாகதி பண்ணா ரட்சித்தான். விபீஷணன் பண்ணிருக்கானே, நிவேதியத மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாக மகாத்மனே சரணாகதி பண்ணிருக்கான்னு என்ன தெரியுது. அதனால என்ன பண்ணா, அதை ரட்சித்தான் தெரியுது. ஆனா அதே சீதையோ சரணாகதியும் பண்ணல, பிரார்த்தின்னு என்ன ரட்சின்னு பிரார்த்திக்க கூட இல்லை. பாபானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் பிரபங்கமா காரியம் கர்மமாரியன நகச்சின் நாபராத்தியத்தினே. காலில் விடாத ராட்சசிகளை சீதை ரட்சித்தாள். காலில் விழுந்தவர்களை ரட்சித்தான் ராமன். என்ன பார்த்துக்கோ, காலில் யார் விழுந்தா, விபீஷணன் விழுந்தான். அதே போல காகாசுரன் விழுந்தான், அபார ரட்சித்தான் காலில் விழுந்தவன். ஆனா காலிலே விழு 700 ராட்சசிகள் காலில் விழுந்தான்னா ஒண்ணும் அவ பயந்துட்டு இருக்கா. ஆனா காலில் விழல. அந்த காலை விடாதவளை பிராட்டி ரட்சித்தாலியா சீதை. அந்த ராட்சசன் எவ்வளவோ பரவாயில்லன்றான். திருவரங்கத்தவன் என்ன தெரிவிக்கிறான்னா, அந்த ராட்சசங்கள்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, காகாசுரனும் எவ்வளவோ பரவாயில்ல, ஆனா விபீஷணனும் எவ்வளவோ பரவாயில்ல, ஆனா இந்த அந்த ராட்சசங்களும் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னா, அத்தனை பேரை காட்டிலும் நான் எப்படிப்பட்டவன், நிகரின்றி நின்றயன் நீஷதைக்கு. இந்த நைச்சம் இருக்கே, இந்த நைச்சம் என்ன ரட்சித்தார் இல்லையா, இந்த ரட்சித்தது ஏன்னா நானும் சரணாகதின்னு சொல்லவே இல்லையே, ரட்சின்னு பிரார்த்திக்கவே இல்லையே. பிரார்த்திக்காம இருக்க செய்தே ராமன் ரட்சித்தாரணும். சீதை என்ன பண்ணா,
700 ராட்சியை ரட்சித்தாலும் எப்படி ரட்சித்தா? அவ ஏதாவது பிரார்த்தனை பண்ணா பரலியனோ பாப்பா நாம்பா சுபா நாம்பா வதவார்கணாம் நிலங்கமா காரியம் கருணவாரியான நகச்சின் நாபராத்தியத்தின்னே அவ எப்படி ரட்சித்தாலோ அதே போல எங்க ராமாயணம் என்ன பண்ணார்? நான் பிரார்த்திக்கவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனா ராமனை காட்டும் என்ன குணம், எப்படிப்பட்ட குணம்? பிரார்த்தின்னு சொன்னவுடனே ரட்சித்திருக்கா ராமன். எத்தையுமே கேட்கல, கேட்காம இருக்கச்சதே. அப்ப கடிச்சித்தான். இப்ப இந்த மூவரையும் உயர்ந்த வயதாருன்னா ராமானுஜர். சீதையை காட்டிலும் ராமனை காட்டிலும் ராமானுஜர் உயர்ந்தவர். ஏன்னா 2 பேர் இப்ப என்ன தெரியும்னா, நம்ம 2 பேருக்கும் ஒரு சாமியம் இருக்கு தெரியுமா? ராமானுஜர் ஆச்சாரனை பார்த்து கேட்கிறேன், ஒரு ஒத்துமை இருக்குன்னாரு. 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன சுவாமி ஒத்துமை? வேற விஷயத்துல முதல்ல சொல்லிடுறேன். என்பெரு கண்ணலத்து ஒன்பொருளியில வன்புகள் நாரணன் தென்கடல் சேரே ஆழ்வார் பாசனம் முதல் 10 2வது குணமே. பகவானுடைய கல்யாண குணங்களும் எண்ண முடியாது, அதே போல பகவானுடைய குற்றங்களையும் எண்ண முடியாது. என்ன சுவாமி குற்றங்கள் இருக்கான்னா எண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கு, அத்தனை இருக்கான்னா குற்றங்கள் இருந்தாலும் எண்ணத்துக்கு எண்ண முடியாது. கல்யாண குணங்கள் என்ன முடியாதுன்னு சொன்னா அநேக கல்யாண குணங்கள், அநேக கல்யாண குணங்கள் எண்ணி தலை கட்ட முடியாது. அதனால பகவானுடைய கல்யாண குணங்கள் எண்ண முடியாது. அதே போல பகவானுடைய என்னது குற்றங்கள், ஏதாவது தோஷம் இருக்கா, தோஷங்களையும் எண்ண முடியாது, தோஷத்தையும் எண்ண முடியாது, தோஷமே இல்லை அதனால எண்ண முடியாது. குணங்கள் நிறைய இருக்கு எண்ண முடியாதுட்டார். ஒரு சுவாமி வந்து பண்ணார், என்ன சொன்னார்? சுவாமி பகவானுக்கு இருக்கிற வரை எனக்கு இருக்கு சுவாமி, என்னுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது, என்னுடைய குணங்களையும் எண்ண முடியாது. அப்ப பகவானுக்கு சமானமான குணங்கள் இருக்கா? பகவானுக்கு சமானமான தோஷம் இல்லாம இருக்கான்னா இல்ல இல்ல. குணங்களை எண்ண முடியாது, தோஷங்களை எண்ண முடியாது பகவானுக்கு. அதே போல எனக்கும் குணங்களை எண்ண முடியாது, தோஷங்களை எண்ண முடியாது. எண்ண முடியாது என்ற விதத்தில் 2 பேரும் சமமாயிட்டோம். என்ன பாருங்க, எண்ண முடியாது, தோஷங்களை எண்ண முடியாது, குணங்களை எண்ண முடியாது பகவானுக்கு. அதே போல எனக்கும் தோஷங்களை எண்ண முடியாது, குணங்களை எண்ண முடியாது. அந்த எண்ண முடியாதுன்றது சமமாயிட்டோமோ. ஆனா எது எண்ண முடியாது முக்கியம், பகவானுங்களுக்கு தோஷங்களே இல்லை அதனால எண்ண முடியாது. பகவானுக்கு அனைத்து சமஸ்த கல்யாண குணாத்மகன் அபரிமிதமான கல்யாணம், அது எண்ணி தலை கட்ட முடியாது அதனால எண்ண முடியாது. அபாரமான கல்யாண குணங்கள். ஆனா இங்க அடியாருக்குன்னா ஒரு கல்யாண குணமும் இல்ல, எண்ண முடியாது. தோஷங்கள் எத்தனை, 1 2 அத்தனை தோஷங்கள் இருக்கணும், அதனால எண்ண முடியாது. அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறாரு? இப்ப நிகரின்றி என் நீசது இல்லையா, அடியேனும் நிகர் இல்லாமனவன், தேவரும் நிகர் இல்லாதவன். திருவரங்க தமிழ் எனக்கு நிகர், எனக்கு நிகர் நான் தானே சொன்னோம், எனக்கு நிகரானவர் ஒருத்தரும் கிடையாது சொல்லணும். அதே போல தேவருக்கு நிகரான. இப்ப நிகர் இல்லாத தன்மையிலே தேவரீரும் அடியனும் சமம். சாமியம், சாமியம்னா இது 2 ஒண்ணு சுவாமி, அவரும் இவரும் ஒண்ணு சுவாமி. இதுல சுவாமி நிகர் இல்லாதவர்கள், இவருக்கும் நிகர் கிடையாது, அவருக்கு நிகர் கிடையாது. நிகர் இல்லாமையில் நிகர் என்ன பண்ணணும்? நிகர் இல்லாமையில் எனக்கு நிகர் கிடையாது, தேவரீருக்கும் நிகர் கிடையாது, என்னுடைய நைச்சியத்தில் எனக்கு நிகர் இல்லை, தேவருடைய கருணையில் தேவரீருக்கு நிகர் இல்லை. இது போல கல்யாண குணங்கள் எண்ண முடியாது, தோஷங்களை எண்ண முடியாது. இல்லாதபடியான தோஷங்கள் இல்லாத எண்ண முடியாது. கல்யாணம் அபரிமிதமான கல்யாணங்கள் எண்ண முடியாது. அதே ஒரு ஜீவாத்மாவுக்கு வந்து மனுஷனுக்கு வந்தாச்சுன்னா கல்யாணங்கள் ஒண்ணுமே இல்லை எண்ண முடியாது, தோஷங்கள் அதுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஆனா அதே எண்ண முடியாது தெரிவித்து. அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார்? எனக்கு இது என்னுடைய நிகர் இல்லாம என்ன அர்த்தம்? என்னுடைய நைச்சியத்துக்கு நிகர் கிடையாது. திருவருந்த என்னுடைய நைச்சியத்துக்கு நிகர் கிடையாது, நிகர் இல்லாதபடியாலே இது ஒண்ணு. தேவருடைய கிருபை, தேவருடைய கிருபைக்கு தேவரு தான் நிகர், அதுக்கு நிகர் இல்லையேனோ. அப்ப 2 பேருக்கும் சாமியம் வச்சேன். சுவாமி நிகர் இல்லாம தன்மையிலே ராமானுஜரும் திருவரங்க தமிழாரும் சமம். என்ன இருக்கு சுவாமி? நிகர் இல்லாத தன்மையிலே என்ன நிகர் இல்லைன்னு பெருணி பார்த்துக்கணும். தோஷத்துல நிகர் இல்லாதவர் திருவருத்தம்னார். காருண்யம், கிருபா, அருள், அந்த அருளில் நிகர் இல்லாதவர் சுவாமி எம்பெருமானார். இதுதான் சாமி. ஆனால் எதில் எண்ணத்தில் மாறுபாடுகள் இல்லையா? ஆக ஏதோ ஒரு விஷயத்தில் 2 பேருக்கும் நிகர் இல்லாம இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு சாமியம். அப்படி நைச்சம் எடுத்து இருக்கின்றார். அந்த நைச்சம் நல்ல ஒதுங்கி நிற்பதுக்கு நியல் வேணுமோனோ, நைச்சம் ஒதுங்கணுமோனோ, அந்த ஒடுங்குவதற்கு ஒரு நிழல் வேணுமோனோ, அந்த நிகழ் எங்க நிழல் எங்க போயிட்டு தேவருடைய அருள் தான், தேவருடைய கிருபை தான். அப்ப அதன சரி சுவாமி. நீ 2வது தேவருடைய கிருபைக்கு ஒரு இடம் தேடி இருக்கணும்.
தேடிண்டே இருக்க தேடி ஆரம்பிச்சுட்டே அதுக்கு அது நிழல் கிடைக்கணுமோனோ, நிழல் கிடைச்சா போய் உட்காருமோனோ, இங்க எங்கடி சுவாமி போய் உட்காருறது? ஒருத்தர் நிறைய பேர் ஒருத்தர் என்ன பண்ணார், வெயிலா இருக்கு சார், அபாரமான வெயிலா இருக்கு, எங்க நிழல் கிடைக்குமான்னு அப்படின்னு போனார். நன்னா நிழல் மாதிரி தெரிஞ்சது, போய் உட்கார்ந்து விட்டார். சரி, நிழல் கொடுத்த மரத்தை நம்ம கொஞ்சம் பார்த்து வணங்குவோம் அப்படி எடுத்து பார்த்தா 5 தரல் ஆகம் அது தூங்கிட்டு இருக்கு, மேல அப்படின்ட்டு இருக்கு, அந்த நிழல் தான் மட்டும் இருக்கு. இருப்பாரா சுவாமி, இது என்னவாது இது என்னவாது அப்படின்னு கிளம்பி நேரம் கொடுங்க ஓடுங்க. நான் பெரிய புதர் மாதிரி புதர்ல விழுந்துட்டார், நிழலா இருக்கணும் எதுவும் விழுந்துட்டார். உள்ளுக்குள்ள நிறைய பாருங்க, அது பிரயோஜனம் இல்லை, அது நிறைய பிரயோஜனம் இல்லை, அது பிரயோஜனமே இல்லையா, அந்த நிழல் பிரயோஜனம் இல்லை, அதான் தெரியுறா. அப்படின்னா இப்படி நைச்சம் எப்படிமா, அபராத கனைகி அபூர்வ குணிகி கமலா காந்தேய கதம் பிரித்த தேசியுடைய வேதாந்த ஸ்ரீசுக்தி என்ன, கமலா காந்தன் திருவேங்கடவடியார் புகழொன்றுமில்லை. ஒரு நிமிஷம் புகழொன்றுமில்லை, வேறொரு புகழும் இல்லை. அந்த நீஷதைக்குத்தானே பச்சையாக அங்கீகரிக்கும் தேவனுடைய கிபையின் உரிய ஒதுங்க நில ஒன்றுமில்லை என்றபடி கண் இடம். சரி, அபராத கனைகி பூகி குணகா கமலா காந்தே கதபவித்ரி என்னுவா போலே இவரும் வயிறு நிரம்புக்காக எப்போதும் பூர்ண தோஷத்தை தேடி திரும்புவராகியாலே சர்வேஸ்வரன் ஆர்த்த அபராதியான காக்காசுரனை சிக்ஷித்ததும் எதிவா ராவணஸ்வயம் என்றும் சொன்னதும் பாபிஷ்டர்கள் இச்சத்ததால் யசஸ்து அதிசயித்திருக்கின்றதையும் மற்றவர் ஆகையாலும் சேஷபூதமுடைய தோஷங்கள்லாம் சேஷுடைய கிருபா குணத்துக்கு லட்சியங்களாகி இருப்பது. இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அபராத கணகி அபூர்வ குணிகி கமலா காந்தைய கதம் பவித்தது தேசியுடைய ஸ்ரீசுக்தி திருவேங்கடமுடியா தயையை பார்த்து வேதாந்த தேசியம் கேட்கிறார். திருவேங்கடமுடியாவுடைய கண்டாவுடைய அவதாரம் தான் வேதாந்த தேசிகர். கண்டை இருக்கணும் மணி, அந்த கண்டோடைய அவதாரம் தான் வேதாந்த தேசிகர். அததான் திருவேங்கடமுடியானுக்கு என்னைக்கு தீர்த்தவாரியோ அன்னைக்குதான் தேசியுடைய அவதாரம். அப்பனா புரட்டாசி சிரவணம், புரட்டாசி திருவோணம் தான் வேதாந்தியோட அவதாரம் இருக்கட்டும். அப்படி கட்சி இப்ப என்ன சொல்லுனா, இவர் என்ன தெரிவிக்கிறார்னா, திருவேங்கட தயையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இத்தனை நாள் வாழ்ந்தது எது தயை வாழ்ந்தா ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்கான். திருவேங்கடமுடையான தனியா பிரிச்சு திருவேங்கடைய தயைன்னு தனியா எடுத்துட்டார். அந்த தயையை பார்த்து கேட்கிறார், ஏ தயையே, இத்தனை நாள் நீ வாழ்ந்தையனோ, அந்த வாழ்ந்தது பெரிய ஆசிரியம் இல்லை, இனிமே உனக்கு யாரு உனக்கு சோறு விட்ட பாரா, யாரு உனக்கு மூச்சு கொடுக்க பாரா, யாரு உனக்கு போக பாரா, ஏன்னா உனக்கு பிராணமே போகிறது. புரியத்துக்காக சொல்றேன். ஒரு கிளியை வளர்த்துருக்கோம், அந்த கிளியை வளர்த்துட்டு அந்த கிளிக்கு இனிமே நான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன், ஒண்ணும் பட மாட்டேன், ஒரு மணி உனக்கு பிராணம் போகிறதுனா கிளிக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தயையை பார்த்து யார் சொல்றாரு? வேதாந்த தேசியை தெரிவிக்கிறார். இனிமே உனக்கு யார் கொடுக்க போறா, என்ன கொடுக்க போறா, உன் பிராணமே போறது, நீ எப்படி வாழ போறான்னு நீங்க கேட்டுக்கோ அப்படின்னு தேசிகன் தெரிவிக்கிறார். ஏன்னா புரியத்துக்காக சொல்றேன். ஏன்னா அந்த தயை என்ன பண்றதுன்னா, எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கான். எங்க நமக்கு சுமாரான தோஷம் ஏதாவது கிடைக்கும், தயைக்கு எது தேவை? தோஷம் தேவை, குற்றங்கள் தேவை. எங்கன்னா சுமாரான இது கிடைக்குமா அப்படி பார்த்துட்டு வருதான். சாமானியமா லோகத்துல ஒரு கரிகாய் கடைக்கு போறோம், கத்திரிக்காய் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் முன்னாடி நல்லா குளிச்சு வச்சிருக்கு. இந்த சுவாமி என்ன பண்ண நேரம் போட்டு, சுவாமி கத்திரிக்காயை காணமே, எங்க சுவாமி கத்திரிக்காய் இன்னைக்கு வரலையா அப்படின்னாரு. சுவாமி முன்னாடி தானே கத்திரிக்காய் இருக்குன்னு, முன்னாடி இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. கண் முன்னாடியே தெரியலையான்னு கேட்கறோமோ. அதே போல இப்ப வேதாந்த தேசி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அந்த தயையை பார்த்து, தயாதேவியை பார்த்து கேட்கிறார், நீ எங்கெங்கே தோஷம் கிடைக்குமான்னு போயிட்டு இருக்கீங்க, தோஷத்துக்கு கொள்கலமே நான் இருக்கேன்னு என்ன பார்க்க மாட்டேன்றீங்க. இவெல்லாம் இப்படி பேச, நாமெல்லாம் என்ன பேசணும்னு தெரியல. தோஷத்துக்கு கொள்கலமா வேதாந்த தேசிகர் எத்தனை கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கச்சது தோஷத்துக்கு கொள்கலமா நான் இருக்கேன்னு. இது எது போல? கத்திரிக்காய் முன்னாடி இருக்கச்சது எங்க சுவாமி கத்திரிக்காய்ன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. பிரத்யட்சமா நான் நின்று இருக்கேன். தோஷத்துக்கு பூர்ணமாக தான் நிகரின்றி என்றியன் நீஷதை, அந்த தோஷத்துக்கு கொள்கலமா நான் இருக்கேன்னா அப்படி இருக்கச்சே உனக்கு தேட்டம் எது? உனக்கு புகலிடம் எது? தயாதேவி உனக்கு புகலிடம் எது? நான் தான். என்னுடைய தோஷங்கள் தான் உனக்கு புகலிடம். அப்படி இருக்க செய்து இவனுக்கு துஷ்குர்த்தங்கள், இப்படிப்பட்ட துஷ்குர்த்தங்களுக்கு என்னென்ன தப்புகள் உண்டு அத்தனை நான் பண்ணியிருக்கணும்.
அப்படி இருக்கச்சே அதை விட்டுட்டு எங்கேயோ 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 தேடிருக்க. உன் கண் முன்னாடி நான் குவிஞ்சு கிடக்கிறேன். அந்த கத்திரிக்காய் குவித்தா பிற நான் குவிஞ்சிருக்கணும். இதை விட்டு எங்க தோஷம் இருக்கா எங்க தோஷம் தேடுறாங்க. நான் தான் உனக்கு என்னது, நான் தான் உனக்கு பூர்ணமான சாப்பாடு கொடுப்பேன். முழு சாப்பாடு, அரை சாப்பாடு, அளவு சாப்பாடுன்னு சொல்ல பாருங்க. சில இடத்துல போஜன சாலையில போட பாருங்க, அளவு சாப்பாடு இந்த விலை, முழு சாப்பாடு இந்த விலையும் போடுற இல்லையா. இப்ப திரு வேதாந்தேசிங்கன்னா நான் முழு சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கு? தயாதேவிக்கு. தயாதேவிக்கு இது சாப்பாடுன்னா தோஷம். அவ்வளவு தோஷங்கள் எங்கிட்ட இருக்கு. ஒண்ணு ரெண்டு இல்ல, தோஷ பூயிஷ்டரா துஷ்கிருதங்கள் அது பூர்ணமா இருக்கு இல்லையா. அப்ப அப்படி இருக்கச்சது பூர்ணமா கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கனே. அப்படின்ற துஷ்கிருதங்கள் பிரதானமா எங்கிட்ட இருக்கு. நீனா குறைவா யாரா பண்ணிருக்காளா பண்ணிருக்க, எதுக்கு நீ தேடவே வேண்டாமே. என்கிட்டவா உனக்கு நன்னா வயிறு நிறைய எவ்வளவு சாதம் வேணுமோ கொடுக்குறேன். சாதம்னா தோஷங்கள் அர்த்தம். எவ்வளவு வேணா கூட. ஏன்னா நான் பண்ணின அபராதங்கள் எப்படி தெரியுமா இருக்கு, கூட்டமா இருக்கு. ஒண்ணு ரெண்டு இல்ல, இது ஒண்ணு சரி பரவாயில்ல, ஒரு 3 இருக்கு சொன்னீங்க. கூட்டமா இருக்கு. கட்டுக்கறவை கடன்கள் பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணி இருந்தாலும் அது என்னன்னா உனக்கு நான் போட்டு தரணும். போட 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 உனக்கு அது புக்ஷி இன்னும் நிறையலையணும். இன்னும் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப நான் பரமதிக்க போறேன். நான் கிளம்ப போறேன். நான் பரமத்துக்கு போறேன். பரம்பத்துக்கு போன உடனே நீ இப்ப என்ன பண்ணுவ? என்ன போல சோறு ஊட்டுறதுக்கு உனக்கு யாரா இருக்கலாம்? இந்த சோறு ஊட்டுறதுன்னு அர்த்தம் தோட்டங்கள் கொடுப்பதற்கு யாரா இருக்கலாம்? என்ன போல கொடுக்க முடியும் மனம் அப்படின்னா அகோரமான பசி. அந்த அகோரமான பசி உனக்கு அந்த தேவிக்கு நான் தானே கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த தயை என்பது திருவேங்கட தயை இல்லையா. அந்த தயைக்கு அகோர பசியாம். உலகத்தில் இருக்க அத்தனை தோஷங்கள் வேணும்னா என்கிட்ட வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறான். நான் பரமதிக்க போறேன், சிவன் போறான். அந்த அளவுக்கு தோஷம் கொடுத்துட்டு உனக்கு ஆள் கிடையாது, அத்தனை பூர்ணமான தோஷத்தோடு இருக்கிறான்னு தேசியம் தெரிவிக்கிறான். அதே போல இப்ப சுவாமி ராமானுஜட்டி வீரன் வயிறு நிரம்ப கொடுக்கக்கூடியவன் யாரு? அடியார்கள் குற்றம் இருக்கா திருவரங்கத்தவன் கேட்கிறா சுவாமி ராமானுஜர் பார்த்து. அடியார்கள் குற்றம் இருக்கா? எனக்கு அதுதானே எனக்கு கேட்டம், அதுதான் எனக்கு தேவை. அப்ப குற்றம் இருக்க தேடிக்கே ராமானுஜா, இதற்கு பூர்ணமான தோஷம் நான் இருக்கேன். தோஷ பூயிஷ்டகா பூர்ணமா இருக்கணும். இது பாக்குறான். ஏன்னா நீ என்ன பாக்குற? ஏதோ 1 குற்றம் 2 குற்றம் 3 குற்றம் இருக்கிறவளை பார்த்தா போராது. உனக்கு பசி ஆறாது. உன்னுடைய பசி ஆறாது. நீண்டவ பெரியவாய கண்கள். இந்த கண்ணு என்ன பண்ணிதுன்னா, இந்த கண்ணு கட்டாட்சிக்கன் போனோம் அருணாதிபுரம் பாசனத்துல. அவன் கரியவாகி உடை வளர்ந்து விழுந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாயகங்கள். அங்க அமர்நாதிபுரான்ல பெரியவாச்சம் வியாச்சனம் ஏன் நீண்டவ பெரியாவைன்னா இந்த கண்ணு இடம் முடிக்கிறதா. நம்ம 2 கண்ணு போராது, எல்லாரையும் கட்டாட்சிக்கணும். எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணா அப்ப அவ கட்டிக்கணும். நிறைய பெரிய இடம் வேணுமோ, அந்த இடம் வேணுமோ. அதனால நீண்டவ பெரியவா இருக்கணும். அங்கே போல இங்க என்னன்னா இத்தனோடு ஒரு தோஷம் 2 தோஷம் இருக்குன்னா உனக்கு போடவே போறாது. அதான் என்னன்னா நன்னா அவளால நன்னா உனக்கு சோறு போட முடியாது. ராமானுஜரே அவளால போட முடியும்னா போட முடியாது. அப்ப பூர்ணமாக குற்றம் பண்ணினவர்கள் தான் சோறு போடுவார்கள். அதுல யார் இருக்கேன்? அடியே இருக்கேன், நான் இருக்கேனே. அப்ப குற்றம் புரிந்தவழி தேடிட்டு இருக்கியே, இதெல்லாம் தேவையே இல்லையே, நான் இருக்கச்சே இதுக்கு தேடிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி உண்டா சுவாமி? குற்றம் புரிந்தவழி சரி சுவாமி, இவெல்லாம் எதுக்கு குற்றம் எதற்காக குற்றம் புரிந்தவனை தேடுறான்? ஏன் குற்றம் புரிந்தவர்களை ஏன் தேடணும்? கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் இதுக்கு பகவான் விஷயத்துல நம்ம போனாதான் இதுக்கு சமாதானம், சரியான சமாதானம். இப்ப உலகத்துல உண்மையா நல்ல விஷயத்தை சொல்லி 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 நம்ம கதை ஒண்ணு பூர்த்தி பண்ணலாம். இப்ப இவ என்ன பண்ணா, காகாசுரன் குற்றம் பண்ணா, அதுக்கு அனுகிரகம் பண்ணார். அதே போல இங்க இருக்கக்கூடிய இங்க ராவணன் அவன் குற்றம் அனுகிரகம் பண்ண, அவனை கொண்டுட்டான்னு வச்சுக்கோ. இருந்தாலும் ராவனையும் மன்னிக்கிறேன்னு சொன்னா அவன் வரல, அது வேற விஷயம். அப்ப அவன் அதிபதி விபீஷணன் இதை பண்ணிடணும். இதெல்லாம் யார் சுவாமி இந்த மாதிரி பண்ணணும்? ஏன்னா இந்த மாதிரி பண்ணணுமா, நல்ல ஒரு சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் எந்த சுக்கராச்சாரியர்? யாருடைய புத்தர் சுக்கராச்சாரியர், வசிஷ்டர், வாமதேவர், இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலாமே. ஏன் குற்றம் இருக்கவள அனுகிரகம் பண்ணணுமா கேக்குறாங்க. குற்றம் இருக்கிறவா அனுகிரகம் பண்ணா இவெல்லாம் பண்ணா இதுதானா?
ஆர்த்த அபராதியான காக்காசுரத்தை இழுத்ததுக்கும் நீரும் இல்லாத குற்றங்கள் பிராயச்சித்தம் பண்ணி முடியாத குற்றங்கள் இத்தனை பண்ண காக்காசுரையும் கொல்லாம சிக்ஷித்து விட்டானு எதுவா ராவண ஸ்வயம் அப்படின்னு கட்சி விபீஷணனோடு நல்லா பேசி பேசி ராவணனுக்கும் நல்லது பண்ணணும்னு சொன்னானோ சுக்ரீவன் விபீஷணன் கொல்லாம விட்டானோ ராவணன் ஏன் இதெல்லாம் பண்றான் ஏன் அங்கீகாரம் பண்ணணும் ஏன் அங்கீகரிக்கணும் எங்கீகாரம் இதுக்காகணும் இல்ல சுவாமி அதெல்லாம் வேண்டாம் சுவாமி நான் நல்லா இவரை பாக்குறேன் வசிஷ்டர் வாமதேவர் ரட்சிக்கிறேன் வசிஷ்டர் ரட்சிக்கிறேன் வாமதேவர் ரட்சிக்கிறேன் விதுரர் ரட்சிக்கிறேன் இவரை ரட்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இங்கெல்லாம் பாக்குறான் சமாதானம் பார்க்கணும் ஒரே விஷயம் ஒண்ணு கட்டமே இல்லை ஏன்னா ஒரே விஷயம் காட்டோம்னா அத்தனை நாள் விபீஷணை வைத்துக் கொண்டிருந்தான் இல்லையா ராம அனுகிரகம் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க விபீஷனை பார்த்து சுக்ரீவன் போ 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 வேண்டாம் வேண்டாம் என தள்ளி கூட கொல்லணும் கொல்லணும் வேற சொல்லியிருக்கான் அப்படி இருக்க செய்து அவனுக்கு என்னென்ன சபுத உபதேசம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி 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 கடைசியில அந்த சுக்ரீவனாலேயே விபீஷா ஐஷன் வர சொன்னானு அவன் தான் ஐஷன் வரான் ஐஷன் வரச்சே ஐஷன் வந்த உடனே என்ன தெரியுமா சொல்றான் அந்த சுக்ரீவன் ராமா 70 வெள்ளம் வானர சைன்யங்கள் இருக்கு இந்த வானர சைன்யத்தின் மேல நீ எத்தனை அன்பு காட்டுவையோ அது அத்தனையும் இந்த விபீஷன் ஒருத்தனிடத்திலே காட்டுன்னு இருக்கான் இந்த விபீஷன் ஒருத்தனிடத்திலே காட்டுனா எங்க அத்தனை பேரு எத்தனை அன்பை காட்டுவியோ இது அவன்கிட்ட காட்டு திடணும் அப்ப ஏன் கிளம்பினா விபீஷன் அழைத்து வர சொல்லிச்சே அப்ப இந்த மாதிரி ஒருவேளை ராவணனே வந்தாலும் திருப்பி வராது விபீஷன் வந்தாலும் 4 பேருக்கு வாழ்ச்சி ராவணன் வந்தா அந்த ராட்சத குலத்துக்கு வாழ்ச்சின்னு சொன்னானோ சொல்லிக்கணும் இப்படி காக்காசுரன் விபீஷணன் ராவணன் இவரை ரட்சிப்பது எதற்காக தாழ்ந்தவர்கள் தேடி போறாள் எதுக்கு சுவாமி எதுக்காக தாழ்ந்து தேங்கி போறா வசிஷ்டர் வாமதேவர் இவாரை ரட்சித்தா என்னன்னா எதற்காக ராவணனோ கும்பகர்ணனோ சிசுபாலனோ இவ்வாறு தேடி போயிட்டு இருக்காங்க சமாதானம் சொல்றாங்க எப்ப நிறைய பெருமை வரும் வரும்னா நல்லா வரும் ஆசீர்வாதம் பெருமை வரும்னா இப்ப இந்த தாழ்ந்தவனை ரட்சித்தாதான் நிறைய பெருமை கிடைக்கும் இருக்கிறதுலே தாழ்ந்தவன் இவர் தான் மோசம் அவாரை ரட்சித்தாதான் பெருமை நிறைய கிடைக்கும் சேஷபூதனான அடிமை எத்தனை தோஷமா இருந்தாலும் அது சேஷியான சுவாமி கிருபைக்கு லட்சியம் அதான் இலக்கர்த்தம் அப்ப சுவாமியின் லட்சணம் எதுன்னா அவர் காட்டும் குணத்துக்கு லட்சியம் பண்ணணும்னா தோஷங்கள் தான் அவருக்கு லட்சியம் எது தன்னுடைய குணத்தை காட்டணும்னு சீவை குண்டத்துல யாரா ரட்சிக்கணுமா சுவாமி முடியாது அவர் கிருபை காட்டுறது வழியே கிடையாது கிருபையை காட்டுவதற்குண்டான வழியே கிடையாது அப்படி இருக்க செய்ய கிருபை எங்க காட்டணும் எங்கு தோஷம் உண்டோ அங்கதான் கிருபையை காட்டணும் அப்ப அந்த கிருபையை காட்டுவதற்குண்டான வழி நல்லவாட்ட இருக்காது அவதான் ஏற்கனவே நல்லவராச்சு அவர்கிட்ட கிருபையை காட்டணும் அவர் நல்லது அதனாலே அவருக்கு மோசம் போறார் ஆனா கிருபையை காட்டினா போனோம் அதனால கிருபைக்கு லட்சியம் எது இலக்கு எது இலக்கு எதுனா தோஷங்கள் அந்த தோஷத்தை மன்னித்தாதான் என் குணம் உலகத்துல நன்னா பெருகும் ஒருத்தருடைய குணம் ஓகோன்னு பெருகிறதுன்னு வச்சுங்க எதனாலன்னா அவருக்கு மன்னிக்க கூடிய தன்மை இருக்கணும் கிருபை இருக்கணும் காருண்யம் இருக்கணும் தயா இருக்கணும் அருள் இருக்கணும் அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா அதனால்தான் இந்த காரணத்தினால்தான் தாழ்ந்தவர்கள் தேடி போற தாழ்ந்தவர்கள் தேடிக்கொண்டு அவளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணான்னா இவருடைய பெருமை உயரும் இவருடைய பெருமை உயர்றதுனோ அந்த கிருபைய திரும்பிக்கிறா தன்னுடைய நீசதைக்கு எம்பெருமானாருடைய புகழை ஒழிய வேறு புகழ் இல்லை நிகர் என்று நின்ற என் நீசதைக்கு வேறு புகழ் அதனால் எனக்கு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் தேவரீருடைய கிருபையை தவிர ஒரு புகழ் கிடையாது அதே போல தேவரீரை தேடின்றிருக்கேன் என்ன தேடின்றிருக்காரு எங்க தேடிருக்கிற அதனால நம் தோஷங்களுக்கு நீர் தான் புகலிடும் தேவனுடைய கிருபை தான் புகலிடம் அப்படின்னு சொல்ல இது முதல் அர்த்தம் இதுக்கு நான் பண்ணணும் நீர் அந்த அடுத்தது பண்ணணும் இது முதல் அர்த்தம் அப்ப நீர் என்னை விட்டு போக மாட்டீர் நான் ஒருவேளை உன்னை விட்டு போனால் அதாவது அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி காத்தரோட பார்த்துருக்கோம் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி நான் அபராத சக்கரவர்த்தி வியாக்கியான சக்கரவர்த்தி பார்த்திருக்கோம் தேசத்தின் சக்கரவர்த்தி பார்க்கிறோம் அபராத சக்கரவர்த்தி அப்பனா அபராதம் பண்ணின நீயே தான் நான் தான் தலைவன் அபராதம் பண்றவங்க யாரா இருக்காளோ சுவாமி நம்ம அபராதத்துக்கு யார் தலைவர் இதோ இருக்கிற திருவங்கத்தப்பனார் அவர் தான் தலைவர் ஆனால் தேவரீரோ குணத்தில சிறந்தவரா இருக்கிறேன் அப்படி விவசாயிக்கிறேன் இப்படி நம் இருக்கும் சம்பந்தம் இருக்கே
கொஞ்சம் ஜாக்கிரதையா புத்திசாலித்தனமா நம்ம பார்த்து வச்சுக்கேன். தேவரீருடைய கிருபைக்கு புகலிடம் அடியனுடைய நீஷதை, அடியனுடைய நீஷதைக்கு புகலிடம் தேவரீருடைய கிருபை. அப்ப என்னன்னா தேவரீருக்கு அடிய நீஷத்தன்மை இருந்தாத்தான் தேவனுடைய குணத்துக்கு வைபவம். அடியனுக்கு சொரூபம் இருக்கணும். என்ன சொரூபம்? தேவனுக்கு அடியன் தாசம். அந்த சொரூபம் சித்திக்கிறமனோ, சொரூபம் சித்திக்கணும்னா அடியன் நீசனாவே இருக்கேன். அந்த நீச்சத்தன்மைக்கு தேவர் அந்த பூர்ணம் தேவருடைய காருண்யத்தை ஆடினான்னா அது போய் அது போராட்டமா போறதுனோ, அப்ப என்னுடைய சொரூபம் சித்திக்கிறதுனோ ரெண்டு பேருக்கும் லாபம். தேவரீருக்கு லாபம், அடியனுக்கு லாபம். தேவரீருக்கு குணலாபம், அடியனுக்கு சொரூப லாபம். என்ன பண்ணணும்? தேவரீருக்கு குணலாபம், அடியனுக்கு குணலாபம், சொரூப லாபம். இது எப்படின்னு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். புத்திசாலமா நடந்தனா நாம் தான் அபராத சக்கரவர்த்தி. என்னை விட்டால் தேவரீருக்கு ஆள் கிடைக்க போவது கிடையாது. தைரியமா சொல்றேன். இதை நாம ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அப்பனா என்ன போல மோசமானவன் கிடையாது. நீசனேன் நிறவொன்றுகிறேன் நம்மாழ்வார். அபராதகா, என்னது அமரியாதகா, அசுவா, பிரசூபு, சலமதிக்கு என்னென்ன குற்றங்கள் 10 குற்றங்கள் ஆளவந்தார் தெரிவிக்கிறார் பரமாச்சாரியர். அதுக்கப்புறம் சுவாமி திருமங்கை நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். இத்தனை வேணா சொல்லிக்கிறான். இவட்ட ஏதாவது உண்டானோ? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா சொல்லிக்கிறானோ எதனால சுவாமின்னா, அப்ப என்ன தேவருக்கு என்னை விட்டா தேவருக்கு வேற ஆள் கிடைக்க போகுதுல. அப்ப பேசாம என்ன பண்ணோம்? என்னை ஜாகிரதையா வச்சுண்டு தேவரை திருவேங்கடபடியான திருவடியில என்னை கொண்டு போய் சேர்த்துள்ளாமே. தயாதேவின்னு பார்த்துருக்கோம். தேவரில் திருவேங்கடபடியான திருவடியில என்னை போய் சேர்த்துள்ளாமே. இதை விடுத்து வேற யாரா தேடுனா தேவர் கிடைக்க மாட்டான். அடியேன போல யாரா கிடைப்பான்னா கிடைக்க மாட்டான். இந்த மாதிரி சொல்லலாமா சொன்னீங்கன்னா நீஷதை இந்த உயர்ச்சியில இல்ல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன போல நீ மோசமானவன் நீசமானவன் கிடையாது. இதையேத்தான் மதுரகவின் தெரிவிக்கிறார். உண்மையாக கருதுவர். அப்ப என்ன பண்ணார்? நம்மாழ்வார் என்ன பண்ணாரு? அவெல்லாம் கைவிட்டுட்டாலும் அவ்வளவு மோசமா நம்ம மதுரகவியவார். அப்ப நம்ம கை கொள்ளலாம். அந்த நம்மாழ்வாருடைய திருவடி ஸ்தானம் தான் சுவாமி ராமானுஜர். மாறன் அடிவனின் செய்தவன். அதெல்லாம் என்ன பண்றாரு? தேவருக்கு அடியன் விட்ட வேற யாரும் கிடையாது அப்படின்னு இல்லையா? அததான் இருக்கிற. அப்ப இது அப்ப வேற எங்கேயா நீங்க போய் தேடிட்டு தானே கட்டம். ஆக அடியேன் தேவரை விட போவது கிடையாது. சரி சுவாமி, இப்ப திருவரங்கத்தை விட போவது கிடையாது. இப்ப ராமானுஜர் விடலாம்னா திருவரங்கத்தினார் ராமானுஜர் விட மாட்டான்டான். இவரே சொல்றேன், அடியை விடமாட்டேன். எதனால? அடியுடைய நீஷதைக்கு புகழும் தேவ அந்த ராமாவுடைய கிருபைதானே தவிர அதனால விட போறது கிடையாது. இப்ப இவர் நிர்ணயம் பண்ணிட்டார் விட. சரி சாமி, நீஷதை போயிடுச்சுன்னா போகாது. நீஷதை போகவே போகாது. எப்போ அது அடியேன்ட்டு இருக்கும். எப்போ போயிடுச்சுன்னா அப்ப அவருடைய கிருபை வேண்டாம்னு முட்டலாம். அது எப்பவும் போக போகுது. யாவதாத்மாவே ஆத்மா இருக்கிற வரையும் அந்த நீஷதை இருந்துட்டே இருக்கும். அதனால அது நீஷனை இருக்கிற வரையும் தான் அவருடைய கிருபை எனக்கு தேவை இருந்துட்டே இருக்கும். அப்ப அதுதான் புகழடின்னு வந்துட்டு. அப்ப அடியேன் கிளம்பவே மாட்டேன். அவர் திருவடியை தவிர மற்றது கெட்டி கிடையாதுங்கிற நிலையை நான் இருக்குவேன். அதனால நான் விலக மாட்டேன்னு தெரியாது. ஒருவேளை இப்ப ராமானுஜர் விலகினார்னா என்ன பாருங்க, ராமானுஜர் விடலாம்னா அதுக்கு திருவரங்கத்தினார் ராமானுஜர் விலக மாட்டான்ற. ஏன்னா இவருடைய நைச்சியத்துக்கு, அதாவது ராமானுஜர் அருள் அவருடைய கிருபை, அவருடைய கிருபையை தவிர வேறு புகழ் இல்லைன்னு சொன்னார். மேலும் உம்முடைய கிருபைக்கும் சோரியது, உங்களுடைய கிருபைக்கு சோறு சோறு போடணுமோனோ? என்னுடைய தோஷம்தான் தேட்டம். என்னுடைய தோஷம்தான் தேவருக்கு சமணம் பண்ணும். என் தோஷத்தை சமணம் பண்றது இல்லையா? அப்படின்னா தேவரின் கிருபை தான், நீ கிருபை இருக்கே அதுதான் தேட்டம். உன் கிருபைக்கு சோறுட என் தோஷம் தான் தேட்டம். அது இல்லைன்னா தேவரின் கிருபை பலிக்காது பிரகாசப்படாது. அப்ப தேட்டம். அப்ப தோஷமே ஒண்ணுமே இல்லைன்னா நித்திய மனத்துல யாரும் தோஷம் பண்ண போறது கிடையாது. ஏன் நித்திய மனத்துல தோஷம் இருக்கா இல்லையா? தேவர் நித்திய மனத்திலிருந்து வந்திருந்தாலும் தேவருடைய கிருபைக்கு அடியேன்னு விட்டா வேற ஆள் கிடையாது. சரி, அப்ப நித்திய மனத்துல யாராவது தோஷம் பண்ண போறது அங்க யாரும் பண்ண போறது இல்லையா? ஏன்னா நீதிவானவன் சொல்றார். அமர்நாதி பிரான் தெரிவித்தார் திருப்பானாழ்வார். நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிரங்கத்தம்மான் பாத்திரம் இல்லையா? அப்ப நீடு வலுவாத வானவர்கள் அவர்கள் சேஷி. அந்த சேஷி தாசபூதர்கள் சேஷன் என்கிற சந்தேகம் அங்க கிடையாது. ஆனா அவருக்குத்தான் கைங்கரியம் தானோ, சந்தேகம் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்ல, நீதி மாறாமல் இருக்கிறார்கள். அங்க
இங்க நீதியே மாறாமல் இல்லை. நான் இங்க இருப்ப இல்லையே, இங்க அப்படி இல்லையே. இங்க ஏன்னா நீதி இருக்குன்னாலே காவலாளி என்ன பாருங்க, நீதியே மாறலன்னா காவலாளி இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன நமனும் நமனுக்கு யாதொன்றும் இல்லை. திருமாலை முதல் பாசனம். காவலில் புலனை வைத்து கவிதனை கடக்க பாய்ந்து நாவலில் தொழிதறி கொண்டோம் நமனுக்கு யாதொன்றும் இல்லை மூவுல கொண்டும் இந்த மூவல் வாழ்ந்திருக்கிறார். மனசு, வாக்கு, காயம், சிந்தை, சொல், செயல், இந்த 3 நேர்மையா நடந்துட்டு வச்சுக்கேன், அந்த ஊர்ல எந்த விதமான போலீஸ்காரனோ காவலாளியோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இது சொல்லிட்டு இருக்கேன்னா, இவர்கிட்ட தோஷம் இருக்கு திருவரங்க தமிழ்நாட்டை. அந்த தோஷத்துக்கு பூரணம் எது? ராமானுஜர் இருக்குது. இப்ப தோஷமே இல்லைன்னா ராமானுஜருக்கு போய் இவரை எதிர்பார்க்க மாட்டார். இப்ப தோஷம் இருக்கணும். சரி, அதே போல இப்ப மனசு, வாக்கு, கர்மம் எல்லாம் 3 சரியா இருந்ததுன்னா அங்க காவலாளி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமனுக்கு இங்கே யாதொன்றும் இல்லை கலியும் கடும் கண்டு கொண்டின் கடல் வண்ணன் பூதங்கள் பண்ணேன் தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படின்னு தெரிவித்தார் ஆழ்வார் இல்லையா. அதே போல அங்கு தோஷம் ஒருத்தரும் இல்லைன்றார். குணம் காட்டுவதற்கு வழி கிடையாது. எங்க தெரிவிக்கிறார்? வால்மீகி தெரிவிக்கிறார் ராமாயணத்துல. அயோத்தியமா நகரத்துல என்ன தெரியும்? வால்மீகி முழுவதும் எங்க தேடி பார்த்தாலும் என்ன தெரிகிறது? என்ன தெரியும்னா அங்க என்னன்னா அங்க எங்க தேடி பார்த்தாலும் எந்த விதமான தோஷமும் கிடையாது. அங்க எப்படிப்பட்டவர்களா? படிக்காதவளையே பார்க்க முடியாதனா, படிக்காதவள் பாமர மக்கள் ஒருத்தரையும் பார்க்க முடியாதுனா, நாஸ்திகனை பார்க்க முடியாதான். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவாள் எல்லாருமே என்னன்னா ஆஸ்திகனா இருக்கணும். ராமன் 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 இங்க நிறைய இருக்கலாம், மற்றவாளை பார்க்க முடியாதுங்க. இது முடியாதுன்னு வால்மீகி எழுதிட்டார். இதை சொல்லணுமோன்னு கம்பநாட்டார் இது எப்படி மாற்றி சொல்றாரு பாருங்க. என்ன தெரிவிக்கிறான் கம்பநாட்டார் தம்பி கம்பராமாயணத்துல? அயோத்தியமா நகரமே மோசம் சுவாமி, ரொம்ப மோசம், ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். என்ன சுவாமி மோசம்னா, ஊர் முழுவதும் தேடி பார்த்தா ஒரு பூட்டு சாவி கூட இல்லை சுவாமி. பூட்டு சாவி கடை கூட இல்லைன்னா அது நல்ல ஊராது. பூட்டு சாவி கடை இருக்க வேண்டாமா? பூட்டு சாவி கடையே இல்லையே, அது பெரிய ஊரா? பஞ்சப்புக சைலின்னு பேர் இருக்கு. பூட்டு சாவி கடையே இல்லை சுவாமி, அது பெரிய ஊரா? நல்ல ஊரே கிடையாது சுவாமி, அது மோசமான ஊருன்னு. அப்படின்னா அர்த்தம்னா திருடனே இல்லாத ஊருன்னு அர்த்தம். பூட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது, சாவி போட வேண்டிய அவசியமே கிடையாது, திருடனே உள்ள. இதுதான் சொல்றேன். அடுத்து இன்னொன்னு சொல்றா பாருங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த ஊரில் என்ன தெரியுமா? கொடையாளியே இல்லையே சுவாமி. கொடுக்கணுமோனு கொடையாளி கொடுக்கணுமோனு வள்ளல் தன்மை, அந்த வள்ளலா இருக்கக்கூடிய இல்லைன்றார். ஏன் சுவாமி? கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா. ஏன் சுவாமி அவ்வளவு தாரித்திரம் இருக்கா? ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டானா? வாங்கறதுக்கு ஆள் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, வாங்கறதுக்கு ஆள் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு தெரிவிக்கிற. அப்படின்னா வாங்க ஆள் இல்லைன்னு அர்த்தம். சமுத்தியா அவனுக்கு எல்லாமே இருக்கு. ராமராஜ்யம் சொல்ற காரணம் இதுதான் தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கு இல்லையா? அதே போல இங்கும் ஒரு குணத்தை ஒருத்தன் காட்டணும்னா தோஷம் பண்ணி இருந்தா தான் காட்ட முடியும். தோஷம் பண்ணி இருந்தா தான் காட்ட முடியும். இப்ப நித்தியசூரியனுக்கு நடுவில் என்ன தோஷம் இருக்கு? நித்தியசூரியன் நடுவே ஏதாவது தோஷம் இருக்கா? பகவான் கிருபையை காட்டணும் சுவாமி. ஸ்ரீவைகுண்டநாதன் கிருபையை காட்டுகிறான். எங்க ஸ்ரீவைகுண்டத்துல சொன்னா தப்பு. யாரு காட்டுவா? இல்லை, யாரோ ஒருத்தர் தோஷம் பண்ணிருக்கணும். யார் பண்ணுவா? கலங்குவாரும் இல்லை கலக்குவாரும் இல்லை, நலமந்தம் இல்லதோர் நாடு தெளிவி செம்பு திருநாடு. அப்ப ஒண்ணுமே கிடையாதா? அப்ப குணத்தை காட்டணும்னா அங்க காட்டுறதுக்கு வழி கிடையாது. அப்ப நித்திய சூழல் என்ன தோஷம் இருக்கு பகவான் கிருபையை காட்ட? அதே போல ராமானுஜா எண்ணெய் நீர் விட்டு பிரிந்தீர் என்றால் மற்ற யாருக்கும் தேவனுடைய கிருபையை காட்ட முடியாதுன்றார். அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு தோஷம் எங்கிட்ட இருக்கு, வேற ஆட்டம் கிடையாதுங்க, வேற யார்ட்டும். ஏன்னா இத்தனை தோஷம் இருக்கே, தோஷத்தை தேடணும் என்றாலே தேவரை அடியெடுத்தது வந்தாகும். தோஷம் நல்லா இருக்கும், ரொம்ப உயர்ச்சியான பொருள் வேணும்னு வச்சுக்கேன், அதுக்கு பெரிய அடுக்கு போடணும். அதே மாதிரி உயர்த்தி எது? திருவகத்தை எதுல உயர்த்தி? தாழ்ச்சியில உயர்த்தி, உயர்த்தியில தாழ்ச்சியில உயர்த்தி தேவரை அடியெடுத்து தான் வந்தாகணும். அந்த கிருபை என்கிற குணத்துக்கு தோஷம் அன்பர் அன்னடித்தான் என்னிடத்தில் தான் உண்டு. அதனால அந்த கிருபை என்கிற குணம் என்னிடத்துல தான் பிரயோஜனப்படுமே தவிர வேற எங்கேயும் பிரயோஜனப்படுத்த வாய்ப்பு இல்லை. வேற எங்க போயிட்டு பகல் விளக்கப்பட்டு இருக்குன்னார். பகல் விளக்கப்பட்டு கொஞ்சம் சொல்லணும். ராத்திரில விளக்கு இருந்ததுன்னா இருட்டா இருக்க விளக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். 12 மணி மத்தியானம் 12 மணி நல்ல வெயில், அது சித்திரை மாசம்
மழை காலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நல்ல வெயில், நல்ல கால் சுடுறது அப்படி கச்சது. இப்ப விலை கொண்டு வரல சரியா தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அது வச்ச பிரயோஜனம் இல்லையா? அதே போலதான், அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார், ஆழ்வான் ஆண்டாடத்திலும் ராமானுஜர் கிருபை ஆசியமா தெரிவிக்கிறார். கூரத்தாழ்வார், முதலியாண்டான், சோபாஷி ஆண்டான், வடுகு நம்பி இவாள்தான் ராமானுஜர் கிருபை பண்ணிறானா, நல்ல கிருபை சாமி கிருபை பண்ணார். அப்ப அந்த கிருபைக்கு புகழம் எது? அவளுடைய தோஷம் என்ன? அவள்கிட்ட தோஷமே இல்லையே. அப்ப அங்க எப்படி இருக்கும்? பகல் விளக்கு பட்டு இருக்கும். பகல்ல விளக்கு பிடிச்ச அப்படி அது ஒரு பிரயோஜனமே இல்லையா? அப்ப அந்த தோஷம் இருந்தாதான் இந்த கிருபை பிரயோஜனப்படும். அங்க தோஷம் இல்லையே. மொழியை கடக்கம் பெரும்புகளாம் அந்த முப்புறம் தான் தாசரதி என்று சொல்லக்கூடிய முதலியாண்டான் கேட்கணுமா? அதற்கு வேண்டிய சோமாசி ஆண்டான் என்ன, வடுகு நம்பி என்ன, அது பிள்ளைவரங்கா வடிதாசன், பிள்ளைவரங்க வருது எப்படி கொடுக்குமா? ஒரு துணி தன் தோஷம் போகணும்னு எம்பெருமான அவர் திருமணியை தொடர்றார். தனக்கு ஏதோ தோஷம் இருக்குமா, ஏதோ ஒரு தோஷம் இருக்குமா, அந்த தோஷம் போகணும்னு என்ன சொல்ல மாட்டேங்க, பெருமாள் திருவாராதனை பண்ணணும். அவர் எம்பெருமானா இருக்கு. இதெல்லாம் எங்க எடுத்துக்கன்னா ஆச்சாரியத்தின் மேல வந்திருக்கு. ஆச்சாரிய காய சுத்தி, அன்ன சுத்தி, ஸ்தல சுத்தின்னு வருது. தன்னுக்கு ஏதோ தோஷம் இருக்கா, திருவாராதனை பண்ண நான் தோஷத்தோடு இருக்கிறேன், எப்படி திருவாராதனை பண்ணுங்க? சுத்தி ஆகணும் பண்ணணும். சுத்தி ஆகணும் என்ன சொல்ல பண்ணணும்? எல்லைபுரங்கா வள்ளி சார்ந்த தொட்டுன்னு வந்துட்டேன், நான் சுத்தி ஆயிட்டேன். இவர் பிராமணோத்தமர், அவர் மூன்றாம் ஆண்டு. எங்கேயா தொடர்பு இருக்கா பாருங்க, இருக்கு. நீதான் சம்பிரதாயம். அதே போல நீங்க அப்படிப்பட்டவருடைய கிருபை அந்த அவருக்கு நீங்க இவர் கிருபை காமிட்டான்னு பகல் விளக்கப்பட்டவரு பகல்ல இருக்கிற மாதிரி, நான் தான் ராத்திரி எப்படி இருட்டு, எப்படி அந்த காலம் பூர்ணமா என்கிட்ட இருக்கு, அவ்வளவு தோஷங்கள் இருக்கணும், என்கிட்ட அவருடைய கிருபையை காட்டினா பிரகாசிக்க போறது இல்லையா? அதான் உன் கிருபைக்கு பாத்திர பூதர் யாருன்னு மிக தாழ்ந்தவர் இருக்கலையே, பாத்திர அழகா இருக்க முடியும், அடியன் தான் இருக்க முடியும். எனக்கு நிகராக பாபம் யாராலும் கண்டுவானா கிடையாது. என்னைக்குமே நைச்சியமே தேவரது கிருபைக்கு என்னுடைய அடியோட நைச்சியம் தான் போயிடும். என் நைச்சியத்திற்கு எதுனா ஆலம்பரம் எது? இங்க நைச்சியம் பிடிக்கணுமா? தேவனுடைய கிருபை. அப்ப பற்று கொம்பாக இருக்க, அப்ப தேவரின் கிருபையை பற்றினேன், தேவரின் ஆசைப்பட்டது அடிய நைச்சியத்தை பற்றினார். அப்ப அருட்கும் அகுதே புகழ். அதான் தெரியும். ஆக நிகரின்றி நின்றயன் வீசதைக்கு நின் அருளின் கண்ணன்றி புகழுண்டு வெள்ளை அருட்கும் அகுதே புகழ் அப்படின்னு தெரிவிக்கிறார். மேற்கொண்டு என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயங்கள், சம்பிரதாய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மேற்கொண்டு அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம் இதே பிரகாரம் அடுத்த வாரம் கொஞ்சம் காலக்ஷன் குறைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கைங்கரியங்களா என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார பெருமானாட்சி திவ்யேசன் ஆச்சாரியன் திவ்யேசன் பாகவதாரி திருவடிகளில் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆச்சாரிய காலட்சேபம் உண்டு. நாளைக்கு உண்டு, நாளைக்கு தெலுங்கு காலட்சேபம். நாளைக்கு நாளைக்கு 2 நாள் ஆச்சாரிய காலட்சேபம் உண்டு தெலுங்கு. ஞாயிற்றுக்கிழமை காத்தால ஆச்சாரிய காலட்சேபம் உண்டு தமிழ். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு புருஷசுப்தம் காலட்சேபம் உண்டு, அது தமிழ். எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வந்து என்னென்னு பார்த்து அதுக்கு தான் ஆழ்வாரம் பெருமானாட்சி.